வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. திரைப்படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசாமல் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு தான் தமிழக அரசியலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய பொங்கலில் 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. இது 2 ஹீரோக்கான கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல எடுத்துக்க முடியாது. இது 2 அரசியல் ஐடியாலஜிக்கான கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் இந்த 2 படங்களுக்கும் பின்னாடி இருக்க அரசியல். அதில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா மொழிப்போரை பற்றி பேசுது. அதில் நிறையா பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே கண்டிப்பாக பாரி இதை பற்றி காணொலி பண்ணுவாருன்னு தெரியும். அதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் திரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை பார்த்தாரா, அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். நான் யூடியூப் அரசியலை பேசணும்னு வந்துட்டேன். இனிமேல் நான் யாராலையும் திருப்பி அனுப்பவே முடியாது. அதுன்னு கமிங். சரி சரி, எப்படி இருந்துச்சு டயலாக்? கம் பண்ணுங்க. அதான் வாங்க வாங்க. ஒன்று இங்கிலீஷில் பேசுங்க, இல்லை தமிழில் பேசுங்க. அதாங்க வாங்க வாங்கங்கிறேன். என்னன்னா அடிப்படையில் 2 படம் வருது. நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. சிரிப்பாக வந்துருச்சு. ஒரு படம் தெலுங்கு ரீமேக்கு, இன்னொரு படம் தெலுங்கர்களோட மேக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது தமிழர்களுடைய பொங்கல். அந்த தமிழர்களுடைய பொங்கலையும் திராவிட பொங்கல்னு தான் இதுக்கு கொண்டாடுங்க. ஸோ இந்த பொங்கலில் நம்ம இவங்க அரசியல் பொங்கலை என்னென்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இப்போ அடிப்படையில் 2 படம். இதில் முதல்ல முதல் ரிலீஸ் ஆகிற படத்தையே பேசிடுவோம். ஜனநாயகன். இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய டீகோட் பண்ணுவீங்களே, நான் உங்களே மிஞ்சிட்டேன். காட்டுறேன் எப்படி தெரியுமா? ஜனநாயகன் ஜான் 9 வருதா? ஜான் 9 நாயகன். எப்படி இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நான் தான் நிறைய பேர் டீகோட் பண்ணுறேங்கிற பேரில் மதன் கௌரி அந்த படத்தில் நடிச்சிருக்காப்லன்னு சொல்லிட்டு போய் கமெண்ட். இல்லையா, என் தலைவன் தான் அது. மதன் கௌரி இல்லைங்க, அது விஜய்ங்க. வேணா விஜயும் மதன் கௌரியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னு வேணா சொல்லுங்க. மதன் கௌரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அவர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தேன், அதில் ஒரு முகம் விஜயோட முகம் தான் தெரியுது. ஆமாம், கை இப்படி இல்லாமல் இப்படி தான் போச்சு. விஜய் கை தான். ஆமாம். ஸோ மதன் கௌரி நடிக்கலன்னு தான் தோணுது. ஆனால் கீழே அவரோட இதில் எல்லாம் ஃபுல்லாக கமெண்ட்டில் சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டே தலைவா மதன் பார்த்துட்டு சரி ஓகே கிளப்பி விடுங்கடா அப்படின்ட்டு நடிக்க ஆசை இருக்கு. ஜிம்முக்கு நடிச்சிருக்காரு. இதில் அது பாட்டுலாம் போடுவாரு. அப்படியா? ஜிம்முக்கு ஒன்றுக்கு போயிருக்காரு. அதில் ஒரு சினிமா பிரமுகம் போயிருக்காரு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு. இவர் போயிட்டு இவர் நடிப்பாசையை டெய்லி போயிட்டு சொல்லிட்டே இருந்திருக்காரு. அந்த ஜிம்மை விட்டு அவர் வேற ஜிம்மில் போய் சேர்ந்துட்டாரு. இதை அவர் எங்கிட்ட பர்சனலாக சொன்னார். ஓ சரி சரி, அவர் நடிக்கணும்னா நடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது என்னன்னா, இந்த படம் வருது, இந்த படத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பேசிக்காக என்னன்னா, விஜய் படத்தில் அங்கே அரசியல் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. சரி. ஆனால் அந்த படத்தில் நடிக்க போகிற விஜயே இதுதான் கடைசி படம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கனால அதை வச்சு ஒரு குரூப் பெரிய அளவில் இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. ட்ரெய்லரில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் அந்த ட்ரெய்லரை பார்த்த பல பேருக்கு அதிர்ச்சி. காரணம் அது முழுக்க ஒரு தெலுங்கு படத்துடைய பகவதி கேசரி. கேசரியா? பகவதி கேசரி. சரி ஓகே. பாலையா அந்த இந்த ட்ரெயின்லாம் ஒரு கால நிப்பாட்டுவார் அவர் தானே. எதுக்கு ஒரு கடைசி படம் அதை ஏன் ரீமேக் பண்ணணும்? அதுதான் நமக்கு ஏன் ஒரு சொந்தமாக ஒரு கதையில் இது பண்ண முடியாதா? ஏன்னா கெரியர் விட்டே நான் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற ஒரு நபர் தன்னோட கடைசி படத்தை கொஞ்ச நாச்சும் ஒரு லெஜெண்டரியாக கொண்டு வரணும்னு நினைப்பாங்களா? அதை யாராவது ரீமேக் பண்ண வைப்பாங்களா? ஸோ இந்த இதை வச்சு நம்ம ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துடலாம். விஜய்க்கு இது கடைசி படம் இல்லை, இதுதான் உண்மை. கடைசி படத்தை யாரும் எந்த நடிகரும் ஒரு ரீமேக் படம் நடிக்க மாட்டாங்க. ஸோ இது கன்ஃபார்மாக விஜய்க்கு கடைசி படம் இல்லை. அதனால் விஜய் ரசிகர்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அதுக்கப்புறமும் திரும்ப அவர் நடிப்பாருங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இதை நான் சொல்கிறேன். ஜெயிச்சா நடிக்க முடியாது, தோத்தா நடிப்பார். ஜெயிச்சா அரசியல் இருப்பார். அதுக்கப்புறம் தேவைன்னா கூட ரிசைன்மெண்ட் போய் நடிப்பாருங்க தன்னோட இது. அதுக்கப்புறம் அவர் தானே ஜெயிப்பார். ஸோ அப்படியே பண்ணுவார். புரியுது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணுவார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இது கெரியருக்கான ஒரு கடைசி புள்ளியாக அவர் பார்க்கல அப்படிங்கிறது தான் அப்பட்டமாக இந்த படம் அப்படிங்கிறது. இந்த படம் ஒரு ரீமேக் படங்கிறதுலையே நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, ரெண்டாவது இவருக்கு கொஞ்சம் பக்குவம் வந்திருக்கும். இந்த படத்துலனாச்சு இந்த கிலன்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ண மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த படத்துலையும் ரத்தத்தெல்லாம் நக்குறாப்புல. அவர் ரத்தமாக இருக்கும் நக்கிறாரு. ஏங்க வெப்பனில் நக்கிறாருங்க. ஓ, அது ஏதோ அது என்னன்னே தெரியல. அது கோடாரி மாதிரி இல்லை, அது என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு மாதிரி ஏதோ மெட்டல் பார்ட் மாதிரி இருக்கு. அதை எடுத்து ஏதோ அடிச்சுக்கிட்டு இருப்பார் போல. அதை போய் நக்கிட்டு வராரு. அந்த மாதிரி அன்ஹைஜீனிக் பேஸில் வாயிலே வைக்காதீங்க. அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, 10 விதமான வயிற்று ப்ராப்ளம்ஸ் வந்துடும். வெட்டினவனோட ரத்தத்தில் அவன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு ஏதோ ஒரு ஹெச்ஐவி பேஷண்டோ இல்லை ஏதோ ஒரு இதாக இருக்கான்னு வைங்க. அவனை வெட்டிட்டீங்கன்னு வைங்க. இப்போ அதில் இருக்கும் உங்கள் நாக்கில் ஒரு புண்ணு இருக்குது, ஒரு சின்ன வெட்டுக்காய். இதெல்லாம் பாசிபிளுங்க. அருவி படம் பார்த்தீங்களா இல்லையா? அது மாதிரி ஏதாவது பரவல் இந்த மாதிரி வெட்டுற கத்திகளை நக்காதீங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு இப்போ ரசிகர்கள் பேர ஒரு 4 பேரை வெட்டிக்கிட்டு நக்கிட்டு இருப்பானுங்க, அதையும் ரீல்ஸ் போடுவானுங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கன்ற கர்மாந்திர காட்சிகள் எல்லாம் தயவு செஞ்சு இந்த பெரிய நடிகர்கள் தவிர்த்து விட்டு நடிப்பது சரி.
ஸோ அது இல்லாமல் ஒரு ஹீரோவாக காட்டுறவன் போய் ரத்தத்தை நக்கிட்டு இருக்கானா இது என்ன கான்செப்ட்டு? ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் எப்போவுமே இது ஒரு விஜய் படத்துடைய ஒரு ஃபார்முலா ட்ரெய்லர் தான். ஸோ கொஞ்சம் பொலிட்டிக்கல் சினாரியோஸையும் லைட்டாக தொடுறாரு. நான் திரும்ப போக மாட்டேன், அதில் தான் நீங்கள் கூட ஆரம்பத்தில் சொன்னது ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லி, அது ஐ எம் கம்மிங்க்கு நடுவில் ஒரு வெயிட்டிங் பார்த்தீங்களா, ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லுவான். இல்லை கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு சினிமா தனங்கள் அதில் இருந்துச்சு. அது நான் ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறக்கு. அது வந்து 2 வருஷம் ஆகுது சார், இப்போ போய் கம்மின்றீங்க. இல்லை அவர் அது வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, இப்போ இந்த நடுவில் நடந்த அசம்பாவித விஷயம், கரூரில் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அவர் வந்து அரசியல் விட்டு போயிடுவார், அவர் எப்படியாவது ஓரம் கட்டிடணும் அப்படின்னு ஒரு வேலை பார்த்தாங்க. அதுவும் வந்து இல்லை நான் கன்ஃபார்மாக வரேன். இல்லை தலைவரே, இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் மேலே நின்று ஃபுல்லாக கூட்டம் இருக்க மாதிரி சீன்லாம் இருக்குது. ஆமாம், அது ஒருவேளை ஜனநாயகன் படத்துக்காக தான் ஷூட்டிங். அவங்க ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி இந்த திமுக சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதாவது ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸை வந்து இவங்க சினிமாக்காக பயன்படுத்துவாங்கன்ட்டு. அதில் சில ட்ரோன்ஸ் எல்லாம் பறக்க விட்டாங்க அப்படின்னும் சொன்னாங்க. இதில் நக்கீரன் பத்திரிகை வந்து இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் இருக்க இந்த ட்ரெய்லரில் காட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு 10-15 ட்ரோன் பறந்து வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன ரோபோட்லாம் வருது. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியும். பகவத் கேசரியில் ரோபோட்லாம் வந்துச்சா? அதை பார்த்தா தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற தெரியலங்க. இல்லைங்க, அங்கே அதில் பகவத் கேசரியில் ரோபோட் வரல. நான் அந்த படம் பார்க்கல, பார்த்தவங்க கிட்ட கேட்டால் இல்லைன்னாங்க. என்னன்னு தெரியல. அதாவது கடைசி படத்தை ஹிட்டோட போகலான்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் இருந்தா எல்லாருக்குமே அள்ளு விட்டுச்சு போல. ஸோ அந்த ஒரு ரோபோட்டு தான் மதன் கௌரின்னு நினச்சிட்டிங்களா? ஏங்க ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்கள். சரி, ஸோ வந்து பேசிக்காக வந்து ரோபோட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அது வேற ஏதோ ஒரு போட்டு நிறுத்துது, ட்ரெயினை ஸ்டாப் பண்ணது. ஓ இப்போ புரிஞ்சிருச்சு. இது பாலையா பண்ணா ஒத்துக்குவாங்க, விஜய் பண்ணா ஒத்துக்குவாங்களோன்னு டவுட்டுக்கு பதிலாக ரோபோட்டை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தயவு செஞ்சு சம்மந்தமே இல்லை அந்த படத்துக்குள்ளெல்லாம் வந்து ரோபோட்டெல்லாம் கொண்டு வராதிங்க, கன்றாவியாக இருக்கும். அதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவது அந்த படம் வந்து பேசப்படாது. என்னடா கன்றாவே எடுத்து வச்சிருக்கீங்கன்னு போயிடுவாங்க. ஸோ அது ப்ளஸ் வேர்ல்டு லெவல் சிஜிலாம் நம்ம அவதார் மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ இல்லை நீங்கள் அந்த ரோபோட் பேஸ்டாக ஏதோ ஒரு படம் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு ஸ்கைஃபையாக ஒரு படம் எடுக்கிறீங்க, இல்லை ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. இந்த பகவத் கேசரி படத்துடைய அந்த நடக்கிற டைம் லைனுக்கும் இந்த ரோபோட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சத்தியமாக இப்போ நடக்கிற மாதிரி ஒரு கதையை காட்டுறீங்க. இப்போ நடக்கிற மாதிரி கதையில் எப்படி இப்படி ஒரு ரோபோட்டு ஒருவேளை ஏதாவது டைம் ட்ராவல் பண்ணி போகிறாரா என்ன எளவுன்னு தெரில. ஸோ ஒரே ஒரு ரோபோட் தான் இருக்குது. அந்த ரோபோட் யாருன்னு சொல்லிட்டு மக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருன்னு தெரில. ஸோ பேசிக்காக வந்து அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த அபத்தமாக இருந்துச்சு. ரெண்டாவது இந்த படம் வந்து ஓடணும்னு விஜய் நினைக்கிறாரா இல்லையான்னு தெரில. அதுக்கு அடுத்து இந்த படத்துலையும் தான் வந்து ஒரு கட்சி தொடங்குறது மாதிரியோ இல்லை வந்து இப்போ நம்ம கொல்லக்கூடாது, கொண்டா தியாகி ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது. அந்த டைமில் ஒரு சில சீன்ஸ் காட்டுறது, ஒரு பொலிட்டிக்கல் கண்டெஸ்ட் பண்ணி அதில் ஜெயிக்கிற மாதிரியோ ஏதோ மாதிரி அந்த ஒரு சீன் இருக்குது. கடைசியில் கடைசியில் அரசியல்வாதிகளை வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அரசியலுக்கு வருவீங்கன்னு பார்த்தா கொள்ளையடிக்கிறதுக்கும் திருடுறதுக்கு மாட அரசியலுக்கு வரீங்கன்னு சொல்லி அடிக்கிற அந்த காட்சிகள் வந்து நமக்கு அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸோட ஒத்து போகிற மாதிரி கண்ணுக்கு எம்ஜிஆராகவே தெரிஞ்சாரு. உங்களுக்கு ஓகே, விஜய் ரசிகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதிலெல்லாம் ஓகே, அது எப்படியா? சரி விடுங்க. செங்கோட்டையெல்லாம் போயிட்டு அவர் பக்கத்தில் நிற்கும் போது எனக்கு அவர் எம்ஜிஆர் தாங்க தெரியுறாரு. அதனால தான் வேற எதுவும் இல்லை. ஏங்க போதுங்க, என்ன பிரச்சனைனா இப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்துட்டு வேற ஏதாவது சொல்லிடுவாங்க. டிவிகேவில் வருண் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ டிவிகே அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ தான் எனக்கு அது வந்து தமிழ் வெற்றி கொண்டான், தளபதி வெற்றி கொண்டான். இப்போ தான் வந்து அதுக்கான அந்த டிவிகேன்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்கிறதுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் புரியுது. தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேர், அது அவரோட பேர் போல். ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அதே போல் அந்த கொடியில் இருக்க யானை, இங்கே நம்மலாம் யோசிச்சுட்டு எதுக்கு யானைன்னு, அது ஒரு சீனுங்க. அந்த ஜனநாயகன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 யானை வருது, தளபதிக்குள்ளே நடந்து வராரு. பார்க்கலையா அந்த சீனை? இல்லையே. நீங்கள் ஒழுங்காகவே பார்க்க, நீங்கள் என்ன விஜய் ரசிகர் ஒழுங்காக ட்ரெய்லர் பார்க்காம விட்டுருக்கீங்க. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அது தெலுங்கு படம் ரீமேக்குன்னு எல்லாரும் சொல்லும்போது நான் நம்பலை. அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே பச்சையாக தெரிஞ்சிருச்சு. அதே போல் நடிகை ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு படத்தில் நடிகை வேற ஒருத்தவங்க, இவங்க வேற ஒரு நடிகை நடிக்க வச்சுருக்காங்க. அதான் அந்த பொண்ணு மாதிரி நடிச்ச பொண்ணு, அதான் நம்ம மமிதா பைஜு. என்னது மமிதா பைஜு? சரி ஓகே. அந்த இந்த படத்தில் கூட இப்போ அந்த மோனிகா டான்ஸ் ஆனாங்களே அவங்களா? பூஜா ஹெக்டேவா? இல்லைங்க, ஸ்ரீலீலா.
ஐயோ இல்லைங்க, அந்த இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் படத்தில் நடிச்சிருந்தாங்களேங்க காயாடு லோகர். ஐயோ அதுலயும் இவங்க தான் நடிச்சிருந்தாங்க. அந்த தாலியை மாத்தி மாத்தி கட்டிட்டு அதுதான் தாலி இல்ல புருஷனை மாத்தி மாத்தி கட்டிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல இவங்க தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்துலயும் இவங்க நடிக்கிறாங்க. ஆனா பொண்ணு கேரக்டர்ல நடிக்கிறாங்க. ஸோ விஜய்க்கு பேர் மாதிரிலாம் இல்லை. விஜய் வந்து ஒரு 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 அவரோட உண்மையான வயசுக்கு தகுந்த மாதிரி அவர் நடிக்கிறார் போல தெரியுது. ஸ்டெப் டாட்னு கேள்விப்பட்டேன் அதுல. அப்படியா? சரி, அப்படின்னா ஒரு ஹீரோயினை கொண்டு வருவாங்க உள்ள. அந்த பூஜா ஆக்டே இருக்காங்களே. அப்படியா? ஆமா இருக்காங்க. நான் ஒரு டான்ஸ்க்கு மட்டும் வரலையா? நான் என்ன இப்போ அவங்க ஒவ்வொரு டான்ஸ்க்கு தான் வருவாங்கன்னு நினைச்சேன். டான்சல் அண்ட் டிஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது அழுதுட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த படத்துக்கு ஒரு டான்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டாங்க மோனிகா அந்த. ஸோ ஏதோ ஒன்று. ஸோ இப்படி தான் படம். ஸோ ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்பொழுது, ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ஒரு எப்பவும் போல் நார்மலாக வர ஒரு மசாலா விஜய் படம். அதுவும் ஒரு ரீமேக் மசாலா விஜய் படம். இது வந்து எப்படி வந்து கில்லி வந்து ஹிட் ஆச்சோ அதே போல் இதுவும் ஹிட் ஆகுங்கிற ஒரு ஃபார்முலாவில் ஒரு தெலுங்கு படம் ரீமேக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க போல். பட் பார்ப்போம் இது எப்படி ஹிட் ஆக போகுது என்னன்னு தெரில. இதில் கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிறது வந்து, ஏன்னா ஆல்ரெடி ஒரு படத்தை தான் ரீமேக் பண்ணுறீங்க. ஸோ அந்த படத்தோட கதை என்னவோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. கூட கொஞ்சம் ரோபோட்டு இந்திய அமைதி படைக்கெல்லாம் எதிராக சண்டை போடுற மாதிரி எதையோ ஒன்று காமிச்சு ஏதோ பெரிய ஒரு இந்தியாவே காலடிகள்னு சொல்கிற அளவுக்கு வில்லனை கொஞ்சம் ஓவர் ஹைப் பண்ணி அது மாதிரிலாம் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அவர் வந்து இது பாபி தியோல் அனிமல் படத்தில் வில்லனா நினச்சி அதான் அது கொஞ்சம் ஹைப்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் என்ன அப்படின்னு தெரில. இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு ஒரு லைன் வருது பாரு. இந்தியா லெவலில், தமிழ்நாடு லெவலில் இல்லை, இந்தியா லெவலில் காப்பாற்றினா இந்தியா தான். சரி ஓகே. ஸோ அதெல்லாம் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. அதில் வேற அந்த வில்லன் வேற கோயம்ங்கிறான். நம்ம சேனல்லேருந்து கண்டென்ட் திருடுறதே எங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குது. அது என்ன கோயமா? அது என்ன வேற என்ன கோயம்? யூதர்கள் அடுத்த மனிதர்களை கோயம் என்று சொல்லுவார்கள். மிஷன் கோயம் அப்படிங்கிறாப்புல. இது என்னன்னு தெரில. சரி ஓகே, கோயமா இல்லை வெறும் ஓயமா இல்லை என்ன சொல்கிறாப்புலன்னு நமக்கு தெரியல. ஆனால் அது கேட்கும்போது கோயம் தான் கேட்குது. ஸோ கோயம்னா என்னென்னா யூதர்களுடைய புத்தகங்களில் அவர்கள் யூத மதத்தை பின்பற்றாதவர்கள் வந்து கோயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பொருள்னா ஆடு மாடுன்னு அர்த்தம். அப்போ யூத மதத்தை பின்பற்றாத மற்றவர்கள் அனைவரும் ஆடு மாடுகள் அப்படிங்கிற பார்வையில் தான் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோயம்ங்கிற வார்த்தையா இல்லை வேற என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சாலும் ரைட்டு. ஸோ இதுதான். ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்து வேறு பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படம் வர நாளில் ஒரு அரசியல் நடக்குது. ஸோ இந்த எப்பவுமே விஜய் படம் வந்து போட்டி இல்லாமல் தான் வரும். அப்படியே போட்டிக்கு வந்தாலும் அஜித் படம் தான் மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டில் வந்து கிளாஸ் பண்ணி ரெண்டு பக்கமும், அதுவும் எப்படின்னா ரெண்டு பக்கமும் அப்போ தான் வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு மாதிரி கொண்டு வருவாங்க. இப்போ வந்து விஜயோட படத்துக்கு ஆப்போசிட்டில் படம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டம்தான். எப்பவுமே வந்து இதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் பெரிய அளவில் இருக்கனால இதுக்கு எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. அந்த படத்தை கொண்டு வரும்போது அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ்ட் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட படத்தை வந்து ரொம்ப பக்கத்தில் விடுறாங்க. 10ஆம் தேதி ஒரே நாளில் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இல்லை, கொஞ்சம் தள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு அவங்க சினிமா தரப்பு ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிவகார்த்திகேயன் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே நாளில் வைக்கிற ஐடியாவே கிடையாது, ஒரே டைமில் வைக்கிறதே இல்லை. அவங்க தீபாவளிக்கு இது பண்ணாங்க, அக்டோபர் வரனாங்க அப்படின்னாங்க. அதனால நாங்கள் பொங்கலுக்குன்னு வச்சுருந்தோம். பட் அவங்க வந்து பொங்கலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சு நாங்கள் பண்ணுறது கிடையாது அப்படின்னு. பட் ஆனால் டிஎம்கேக்கு இன்றைக்கி இருக்க அரசியலுக்கு, ஏன்னா இது வந்து முழுக்க டிஎம்கே ஈகோ சிஸ்டம் தயாரிக்கிற படம்ங்கிறனால அப்படி நினச்சிக்கோ, அதுவே ஒரு எங்களுக்கான பிஸ்னஸ் டாக்டிக்ஸு. இந்த படத்தோட கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் நாங்கள் வந்து போட்டி போடுறோம்னே வச்சுக்கோங்க. தேட்டர்லாம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் நினச்சி கொடுத்தா தான் தேட்டரு. இப்போ சல்லியர்கள் படத்துக்குலாம் தேட்டரே கொடுக்காம அடிச்சு வரட்டுறாங்க. நீ கொடுக்கலன்னா என்ன ராஜா? உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் தேட்டரில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்தம்பிச்சு போயிடுச்சு ஓடிடி. ஆமாம், ஓடிடி அங்கே வந்து தேட்டரில் பார்த்தாங்க பாரு. ஓடிடிலையும் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. வெளிநாடுகளில் இருக்க தேட்டர்களில் பல தேட்டர்களில் வந்து சல்லியர்கள் படம் வந்து வெளியாகி நிறைய பேர் பாராட்டுகள் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஐடிபிஎம் என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, ஐஎம்பிடி என்னது ஐஎம்பிடி சாரி என்ன இது கணேஷ் பிடின்றீங்க, ஐஎம்பிடி அறுவடை பெருமாள் சந்திரன் அந்த மாதிரி ஆயிரும். சரி ஓகே. அந்த வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சல்லியர்களுக்கு நல்ல ரேட்டிங் போயிட்டு மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ உலக தமிழர்களுக்கு தெரியும் எது யாருக்கான படம் என்னங்கிறதுலாம் தெரியும். ஸோ பட் இன்னும் நான் சொல்லிடுறேன், இது ரெண்டுமே நமக்கான படம் கிடையாது.
எது ஜனநாயகனும் சரி இது ஏன்னா ஒன்று தெலுங்கு படம் ரீமேக்கு இந்த படம் நல்லாவே ஓடினாலும் என்ன சொல்லுவாங்க, தெலுங்கு படத்தோடைய ரீமேக்ல தான் நீங்க தமிழ் வாழுதும்பாங்க. ஸோ எப்பவுமே ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சுயமா ஒரு கதையை யோசிக்கிறவங்க கூட அறிவு இல்லாம போகுதாங்கிறது ஒரு கேள்வி நமக்கு. ஸோ ஒரு தமிழ் படத்துல அதுவும் விஜயோட கடைசி படம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எடுக்கிற படத்தை வந்து நீங்க ஒரு ரீமேக்கா எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். தமிழ் கன்னட ப்ரொடியூசரே தெலுங்கு ரீமேக்கு. ஸோ இது வந்து அதுவும் தமிழர்களுக்கான படமாக இருக்கா போகிறது இல்லை, சும்மா அது விஜய்க்கான படம், விஜய் படம் அவ்வளோதான். சரி, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாவே தான் எடுக்குது இது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் இப்போ வந்து பேர் சுதா கோங்குராங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு சட்னி மட்டும் கிடையாது, அது அந்த பகுதி, அந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடியவங்க அவங்க அதோட அந்த பகுதி பெயரை வந்து தங்களுடைய குடிப்பெயராக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ கோங்குராங்கிறது ஒரு ஃபேமிலி நேம், ஒரு சர்நேம். ஸோ அந்த சர்நேமோட தான் இருக்கிறாங்க. ஸோ தெலுங்கர்கள் சர்நேமோடு இருக்கலாம், தமிழர்கள் தான் சர்நேமோடு இருந்தால் பிரச்சனை. ஸோ இதுதான் வந்து திராவிட அரசியல். ஸோ அதுபோல் சுதா கோங்குரா அவர்களுடைய இது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாவர்கரை வந்து பெரிய அளவு புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார். ஸோ இந்த கனெக்ஷன்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த திராவிடமும் மாரியமும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லை இப்போ புதுசாக பண்ணுன்னு வைக்கிறாங்க ஃபுல்லாக, அப்போ தான் வாயை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி தமிழ் வாழ்கன்னு தான் நாங்கள் சொல்லுது. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? தமிழ் ஒளிகன் யார் சொன்னா சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார். யாரு? காளிப்பையன் இல்ல, அவர் தமிழ் சனின்னு தான் சொன்னார், தமிழ் ஒளிகன்லாம் அவர் சொல்லலை. ஓகேவா, தமிழ் சனியே அதுவும் அப்படிதான் சொன்னாரு. தமிழ் வந்து முட்டாள்களோட பாஷைனாரு, தமிழ் மொழி வந்து காட்டு மிராண்டி மொழினாரு. ஸோ இந்த மாதிரி தான் இழிவுபடுத்தினார்கள். அவரும் கூட தமிழ் ஒளிகன்லாம் சொல்லலை. ஆனால் தமிழ் ஒளிகன் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, தமிழ் வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் வாழ்க லூ அப்படின்னா ஒரு லூ ஆட் பண்ணிக்குவாங்க. ஏங்க அது அப்போ தான் அவங்களுக்கு திராவிட லூ வாழ முடியும் லூ. ஸோ அந்த மாதிரி திராவிட லூவோடைய படங்களாக லூலுலாம் இந்த லூலு மால் இல்லை லூலு குரூப்ஸு, லூலு குரூப்பு, அதுக்கப்புறம் லூலு மால் எல்லாமே இந்த திராவிட இதுக்குள்ளே தான் ஐக்கியமாகிற ஒரு விஷயமாக மாறி இருக்குது. இப்போ இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த திராவிட ஈக்கோ சிஸ்டமும் தமிழ் வாழ்கங்கிற கோஷத்தை திரும்ப கையில் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை தூக்கிட்டு வராங்க. சரி, இந்த படத்தை கொஞ்சம் நம்ம ட்ரெய்லரும் சரி இதை கொஞ்சம் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் இப்போ ஜனநாயகன் படத்தை வச்சு தான் அரசியல் நடக்குது. எவ்வளோ ஜனநாயகன் படத்தில் பெருசாக அரசியல் இல்லை. பட் இந்த படத்தை சுற்றியே அரசியலும் இருக்குது, அந்த படமும் பேசுவதும் அரசியல் தான். ஸோ அதை நம்ம கொஞ்சம் பேசணும். கண்டிப்பாக படம் பார்த்ததுக்கப்புறம் நான் முழுமையாக அந்த படத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது பேசுவோம். ஆனால் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்டெக்ஸ்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த காணொலியை பாருங்கள். என்ன கான்டெக்ட்னா, முதல்ல மொழி போராட்டம்னா என்ன, அது எத்தனை முறை நடந்தது, தமிழ்நாட்டில் அந்த மொழி போராட்டத்திற்கான காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, முதல்ல நம்ம ஃபேமஸாக பேசணும் அப்படின்னா பல நாளில் மொழி போராட்டங்கள் நடந்திருந்தாலும், பல முறை நடந்திருந்தாலும் 3 மொழி போராட்டங்கள் வந்து மிக மிக முக்கியமான மொழி போராட்டங்களாக கருதப்படுகிறது. அதுதான் ஒரு அதிக ஸ்கேலில் நடந்த மொழி போராட்டம். ஸோ இந்த 3 மொழி போராட்டத்தில் ஒரு மொழி போராட்டம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் காலகட்டத்தில் நடந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க வந்து கட்டாய ஹிந்தியை வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது எல்லா பள்ளிகள்லையும் ஹிந்தி வந்து கட்டாயமாக்கப்படும்னு பிரிட்டிஷ்கான காலகட்டத்தில் இந்த காங்கிரஸோட இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1937. 1937 அதுதான் முதல் மொழி போராட்டம். அப்போ அந்த ஹிந்தி மொழியை கட்டாய பாடமாக புத்தகங்களை கொண்டு வருவதற்கு தமிழர்கள் வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. யாரை எதிர்த்துனா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து. அப்போ வந்து இந்தியா விடுதலை அடையல. 1937 நடக்குது அந்த போராட்டம். இந்தியாரன் போய் காதை கடிச்சிட்டான் எப்படியா இந்தியா. அப்பதான் காங்கிரஸ்லாம் இதுல இருக்காங்கல்ல, அதிகாரத்துக்குள்ள இருக்கிறாங்கல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து அவங்களுடைய இதுல ஹிந்தியை கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ற. அதை வந்து பிரிட்டிஷ்காரனும் சரி ஹிந்தியை உள்ள கொண்டு வரான். ஸோ ஹிந்தியை வந்து கொண்டு வரக்கூடாது, அது யூனிஃபைடாக எல்லா பக்கமும் திணிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அன்றைய காலகட்டத்தில் பெரும்பெரும் தலைவர்கள், மொழி அறிஞர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக. அந்த போராட்டத்தில் வெள்ளை அரசாங்கம் வந்து நியாயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இது இவங்க சொல்கிறது சரிதான், இது அவங்கவுங்களுக்கு தாய்மொழின்னு இருக்கும்போது நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக ஹிந்தி அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத உள்வாங்கி கொண்டு அன்றைய காங்கிரஸ் அரசாங்கங்கள், அதாவது அந்த மாநிலங்களை நிர்வகிக்கக்கூடிய காங்கிரஸ் சபைகள், அரசு கட்சிகள்லாம் அது வந்து ஹிந்தி வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஆர்டரை வந்து திரும்ப ரிவோக் பண்ணிக்கிறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். சரி, இதுக்கு அடுத்த போராட்டம் வந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் ஏற்படுது. 48ல் வந்துட்டு நமக்கு ஒரு போராட்டம் வருது. இந்த போராட்டம் என்னன்னா, அப்போ தான் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை எழுதுறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலம் அது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்தியை தான் வந்து இந்தியாவுடைய நேஷ்னல் லாங்குவேஜாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு
கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது கூட ஹிந்தி படிச்சிருந்தா தான் அவங்களோட படிப்பு வந்து அங்கீகரிக்கப்படுற படிப்பு, இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், ஜாப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ள இன்டர்ஃபியர் பண்ணி அப்படி கொண்டு வரதுக்கு அந்த கான்ஸ்டியூஷனலில் ஒரு முக்கியமான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1948 வந்துட்டு அவங்க வந்து போராட்டங்களை அதாவது எழுதுறாங்க. கான்ஸ்டியூஷன் எழுதுகிற டைமில். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் எழுதுகிற டைம்லையும் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு என்பது பெரிய அளவில் உருவாகுது. இந்த காலகட்டத்தில் தான் வந்து காயிதே மில்லத் போன்றவர்களோட பங்களிப்பு இதெல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ காயிதே மில்லத்லாம் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அந்த டிபேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கிற டைமில் தான் ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நேருலாம் பேசும் பொழுது காயிதே மில்லத் தான் எதிர்த்து பேசினார். இது வந்து அண்ணாதுரை பேசினார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு கருத்து. இது காயிதே மில்லத் பண்ண ஒரு பங்களிப்பு. இதை எடுத்து அண்ணாதுரை பல இடங்களில் பேசினார். உடனே அண்ணாதுரை தான் பண்ணாருன்னு சொல்லி இவங்க கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ணாதுரை பேசலை. காயிதே மில்லத் நேருகிட்ட நடந்த உரையாடல், அந்த உரையாடல் மிகவும் சிறப்பான உரையாடல். அது வந்து நம்ம இதில் பதிவாயும் இருக்குது, அந்த குறிப்புகளில் அவை குறிப்புகளில் பதிவாகியும் இருக்குது. அது என்ன அவர் கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜாக அறிவிக்கப்படணும்னு சொல்லி அதில் மறுப்பு யாருக்கா இருக்கான்லாம் கேட்கும்பொழுது காயிதே மில்லத் வந்து இல்லை, அது வந்து ஹிந்தி வந்து அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நேரு கேட்பார் திரும்ப, மிஸ்டர் காயிதே மில்லத் அப்போ வந்து உங்களுக்கு உருதை வந்து அறிவிக்கணுமா அப்படின்னு சொல்லி. அது எதுக்கு அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்கறதுக்கு அவர் உருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் அவர் தமிழ் இஸ்லாமியர். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்லை இந்த இந்தியாவிலே மிக மூத்த பழமையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழில் நீங்கள் வந்து இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜாக அறிவிங்க அப்படின்னோடனே, தமிழ் நிறையா பேரால் பேசப்படலையே, பெரும்பான்மை மக்களால் பேசப்படுறது ஹிந்தியாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நேரு எதிர்த்தரப்பு சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து இந்தியாவுடைய தேசிய விலங்காக புலியையும் தேசிய பறவையாக மயிலையும் எப்படி நீங்கள் அறிவிப்பீங்க? அப்போ உங்களுடைய இந்தியாவுடைய தேசிய விலங்காக நாயையும், இந்தியாவுடைய தேசிய விலங்காக இப்போ பறவையாக நீங்கள் வந்து காக்கையும்ல அறிவிக்கணும். அப்போ எது அதிகமாக பேசப்படுறதுங்கிறது முக்கியம் இல்லை, எதற்கு அதிக சிறப்பும் எதுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவமும் இருக்குங்கிறத தான் நம்ம சிறப்பின் அடிப்படையில் தான் அதை முதன்மைப்படுத்தணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் இந்திய மொழிகளிலே மிக பழமையான வரலாறு கொண்ட மொழியாக தமிழ் தான் இருந்தது. இதெல்லாம் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து உருதை வந்து தேசிய மொழியாக அறிவிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களாங்கிற மாதிரி நக்கலா நேரு சொன்னதுக்கு இவர் என்ன பதில் கொடுப்பார்னா, இந்த இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருப்பாரு. அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன் அம்மா என்று அழைத்தவன் அப்படின்ட்டு இருப்பார். ஸோ இதுதான் அந்த கான்வர்சேஷன், உங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன். இந்த காலகட்டம் தான் வந்துட்டு நான் சொன்ன இந்த 1948 கான்ஸ்டியூஷனலில் ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத எதிர்த்து வந்து பெரிய அளவு போராட்டங்கள் வந்து நடந்தது. சரி, இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1946 இந்த 1950 வரைக்கும் 2-3 பிரச்சனைகள் உருவாகுது. அதில் ஒன்று நான் சொன்னது போல் இந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்மிங் காலகட்டத்தில் நடந்த ஒரு பிரச்சனை. அடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியை வந்து கட்டாய மொழி பாடமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க சுதந்திரம் ஆனது உடனே இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து இருக்குதுல்ல, பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரூலில் இங்கிலீஷ் வந்து பாடமொழியாக இருக்குது. இங்கிலீஷை நீக்கிட்டு ஹிந்தியை கொண்டு வரணும், அந்த இங்கிலீஷ்க்கு பதிலாக ஹிந்தி, ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், அதுக்கு பதிலாக நாங்கள் ஹிந்தியை கொண்டு வரோம் அப்படிங்கிற பேரில் ஒரு வேலையை பண்ணுறாங்க காங்கிரஸ். ஸோ அந்த டைமில் வந்து போராட்டம் என்பது இந்த அப்போ அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1946 to 1950 வந்து ஒரு பீரியடு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் போராட்டம்ங்கிறது அது ஒரு பீரியட், 1935 to 1940s அது ஒரு பீரியடு. ஸோ இந்த மாதிரி பீரியடாக வந்து மொழி போராட்டம் வெள்ளைக்காரன் பீரியடில் ஒரு பீரியடில் நடக்குது, அதுக்கு சுதந்திரம் வாங்கினா உடனே ஒரு பீரியடில் நடக்குது. இந்த 2 போராட்டங்களும் பெரிய அளவு நடந்தாலும் இந்த போராட்டங்கள் வந்து வன்முறை போராட்டங்களாக மாறவே இல்லை. அறவழி போராட்டம், இது 2மே அறவழி போராட்டங்களாக தான் இருந்துச்சு. இதில் ஒரு பெரிய ஒரு வயலன்ஸ் அங்கங்கே இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு வயலன்ஸாக இல்லை. ஆனால் 1965 நடந்த 3வது போராட்டம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிக 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 வயலண்ட்டான பெரிய ஒடுக்குமுறையை தமிழர்கள் மீது இந்திய அரசாங்கம் ஏவிய ஒரு போராட்டமாக இருக்கு. எந்த இயர்னு சொன்னீங்க? 1965 இந்த ரேஞ்சில் வந்த. இதுதான் இந்த படம் காட்ட ட்ரை பண்ணுதோ. இப்போ இந்த படத்துடைய கதைக்களம் என்பது இந்த 1965 போராட்டத்தை மையப்படுத்தியது. அப்போ இந்த படத்துல எந்த போராட்டத்தை மையப்படுத்தி சொல்றாங்கிறது தான் இந்த கடைசி போராட்டம். இந்த கடைசி போராட்டத்திலிருந்து தான் இந்த படமுடைய அந்த கதைகளை வந்து எடுத்திருக்கிறாங்க. இதுதான்
தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம், பெரிய அளவு மாணவர்கள் வந்து உள்ள பெரியனா தமிழ்நாடு முழுக்க கலந்துக்கிட்டவங்களோட நம்பர்ஸ் அதெல்லாம் வச்சு சொல்றீங்க. ஆமாம், இதுதான் வந்து நேஷனல் ஸ்டேட்டஸ்க்கு எப்படியாவது ஹிந்தியை வந்து கட்டாயமாக நேஷனல் லாங்குவேஜாக, கட்டாயமாக ஹிந்தியை வந்து எல்லா ஸ்கூல்லையும் எல்லா இதுலேயும், அதே போல் வேலைவாய்ப்புலையும் கட்டாயமாக ஹிந்தி அப்படின்னு சொல்லி பல சரத்துக்களை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எப்படியாவது திணிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு, அந்த முயற்சிக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ் மாணவர்களும் கிளர்ச்சி எழுந்து வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இதுதான் வந்து 1965 நடந்த பெரிய போராட்டம். இந்த போராட்டம் தான் கலவரமாகவும் மாறுது. அது கலவரமாக மாறுறதுக்கு காரணம் மாணவர்கள் கிடையாது, மாறாக இந்திய அரசாங்கம். ஏன்னா இதற்கு முன்னாடி 2 போராட்டங்களையும் அவங்க வந்து ஒரு வெறுப்பு அடைஞ்சிருந்தாங்க. நம்ம பிளான் பண்ணி ஹிந்தியை கொண்டு வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை விடக்கூடாது. அப்போ என்னன்னா கலவரம் பண்ணி பார்ப்போம், தாக்குதல் பண்ணுவோம், தாக்குதல் பண்ணால் இவன் ஓடி தானே ஆகணும். இப்போ அதுக்கு முன்னாடி மொழி போராட்டம், இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட்ஸ் தானே. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம்ங்கிறது என்ன சொல்வீங்க, அது ஒரு டிப்ளமேட்டிக்காக, இது எங்களுடைய கலாச்சார பண்பாட்டுக்கு எதிராக நீங்கள் எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு டிப்ளமசிக்கு இதாக ஒரு ரொம்ப ஒரு ஜனநாயகத்தன்மையோடு போராடுறாங்க. இதே மாதிரி தான் மொழி போராட்டங்கள் 1, 2 நடக்குது. ஆனால் இப்படியே அவங்க எல்லாம் ஒன்று கூடி ஹிந்திக்கு எதிராகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ அந்த பயமே இல்லாமல் போயிடுது அரசாங்கத்துக்கு மேலே. அப்போ தமிழர்களுக்குள்ள பயத்தை விதைக்கணும். ஓ, நீ வந்து தமிழ் வாழ்க, தமிழ் எங்கள் உயிர், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் இப்ப நான் சொல்றது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற வசனம் தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து சொல்லலாம். ஆனா அன்றைய காலகட்டத்தில் இதுதான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற அந்த முழக்கங்கள் எல்லாமே வந்து அன்றைய காலகட்டத்தில் மிக உயிர்ப்போடு இருந்த முழக்கங்கள். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இவனுங்க வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இவங்க வந்துட்டு இருக்கானுங்களே, எவ்வளோ நாளைக்கு இவன் பண்ணுவான்? சரி, நம்ம இவங்களை விரட்டுவோம், அடிப்போம். அப்போ வந்து ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மொழி உணர்வுலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய பிளான். இந்த பிளானில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தை இறக்குகிறார்கள். இந்த போராட்டத்தில் தான் 1965 போராட்டத்தில் தான், இந்த 1965 போராட்டத்தில் தான் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன சரத்துக்களை உள்ளே கொண்டு வந்து இறக்கணுமோ இறக்கிருங்க. இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்தியாவுடைய பாடமொழியாக இருக்கணும், அஃபிஷியல் ஸ்டேட்டஸை வந்து இங்கிலீஷ் எல்லாத்தையும் நீக்கிட்டு எல்லாம் ஹிந்தி அப்படிங்கிற கொண்டு வர, இது எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டு வர ஒரு பிளான் தான் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த படம் வரும்பொழுது இது அதோட உண்மைத்தன்மையை பிரதிபலிக்கணும். ஆனால் இந்த படம் வந்து அதோட உண்மைத்தன்மையை பிரதிபலிக்கல ட்ரெய்லரில். சரி, என்னன்னா பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி பேசுகிறாங்க, அது உண்மை. நான் பொள்ளாச்சி சம்பவத்தை நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அது கட்டாயம் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில நிகழ்வுகள் இருக்குது அதில். இப்போ இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அறிஞர் அண்ணா மற்றும் பெரியார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க. பெரியார் கிட்ட அண்ணா கிட்ட விருது வாங்கின ஒரு கதாபாத்திரம் மாதிரி, அந்த கதாபாத்திரம் தான் வந்துட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 1965 நடந்த போராட்டத்தினுடைய இளைஞர்களை திராவிட சிந்தனை கொண்டவர்கள்ங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு இந்த டைரக்டர் வந்து முயற்சிச்சிருக்காங்க. ஓ இல்லையா? அப்போ இங்கே என்ன பார்க்கணும்னா இந்த கடைசியாக நடந்த போராட்டத்தை இவர்கள் ஆதரித்தார்களா, அந்த காலகட்டத்தில் இவர்கள் எழுதிய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். இவர்கள்னா யாரு? திகாவா இல்ல திமுகவா? திகா அண்ட் திமுக ரெண்டுமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அந்த காலகட்டத்தில் இந்த கொள்கைக்கு ஆதரவாக இருந்தாலும் இந்த போராட்டத்திற்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கல. ஏன்? ஏன்னா இது தான் வன்முறையாக மாறிடுச்சு, வன்முறைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் தான் அவங்களோட ஸ்டாண்டு. இந்த வன்முறை அது ஏன் மாறுச்சுன்னா மத்திய அரசு கேள்வி கேட்டிருக்கணும்ல, அதெல்லாம் கேட்கல. ராணுவத்தை நீ இறக்கி ஒடுக்குமுறை பண்ணினா அப்புறம் வன்முறையாக மாறாது. அது மாணவர்கள் போராடுறாங்க, நீ ராணுவத்தை இறக்கி மக்களை சுட வச்சின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ அந்த நேரத்தில் வந்து அது வன்முறையாக மாறுது அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத வன்முறை. அதை வந்து திமுக வந்து ஏற்கலை. அப்போ வந்து அந்த நேரத்தில் அப்படியே நைஸாக பிரச்சனை வரும்போது அதை பழியை தூக்கி யார் மேலேயாவது போட்டுட்டு ஓடுற கேங் தானே இது, அந்த வேலையில தான் பண்ணாங்க, மாறி மாறி பண்ணாங்க. ஒரு போராளிலாம் வந்துட்டு தீக்குளிச்சே இறந்தார். காரணம் என்ன? அண்ணாதுரை வந்து உண்மையாக இல்லாமல் இதுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலைன்னு தீக்குளிச்சவரெல்லாம் இருக்கார். அப்போ அண்ணாதுரை இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலைன்னு ஒருத்தர் தீ குறிக்கிறாருன்னா அண்ணாதுரை இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாரா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அண்ணாதுரைக்கு பல்லு விளக்காத மாதிரி ஒரு கேரக்டரை போட்டு பார்த்தீங்களா? என்னங்க அது? எனக்கே விளக்கி ஒன்று போல இருக்கு சேத்தனுக்கு. எதுக்கு மஞ்சள் புல்லு? அதாவது அண்ணாதுரையை வந்து கேவலப்படுத்தி காட்டுறது. இதுதான் இந்த புத்தி, இதுதான் இந்த புத்தி. நான் சொல்கிறேன் ஏன் இந்த புத்தி, இதனால தான் ஒரு தெலுங்கர் வந்து இந்த தமிழ் மொழி படம் எடுத்தால் அது ஒழுங்காக விளங்காதுங்கிறதுக்கு ஒரு காரணம்.
அண்ணாதுரையை வந்து அது மொழிக்காக குரல் கொடுத்தவர் தான் அண்ணா. அதில் நம்ம வந்து மாற்றுக்கிறதுலாம் இல்லை. நிறைய முக்கியமாக நீங்கள் வந்து திமுகவிலேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ணாதுரை சொல்லலாம். அவர்கிட்டயும் நம்ம கிட்ட சில மாற்றுக்கருத்துகள் இருக்கு. காமராஜர் கிட்ட சொல்றப்போ அது போல இருக்கு. ஆனா அண்ணாதுரை வந்து முடிந்த, ஏன்னா அவர் ஒரு வருஷம் தாங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இறந்துடுறாரு. அதுதான் இவங்களுக்குலாம் வசதியா போயிடுச்சு. இப்ப அறிஞர் அண்ணாவை வந்து நீங்க பல்லுல வந்து இவ்வளவு கரை இருக்கிற மாதிரி இந்த இதில் காட்சிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து என்னன்னா அண்ணாதுரை வந்து பொடி போடுவாரு, அதை வந்து பதிவு பண்ணுமா வரலாறுல, அவரோட அடையாளமா அதை காட்டணும். அண்ணாவுடைய அடையாளமாக நீங்கள் எவ்வளவோ அவரோட கண்ணீருங்கிற பேச்சு போடுறது எல்லாமே காட்டலாம். அவரோட பேச்சு நடை, ஆங்கில புலமை இதெல்லாம் காட்டலாம். ஆனா இந்த ட்ரெய்லர்ல என்ன காட்டுறீங்க? பல்லு விளக்காதது க்ளோஸ்அப் ஆங்கிள் காட்டுறீங்க, இவர் தான் அண்ணா அப்படிங்கிற மாதிரி காட்டுறீங்க. ஸோ அது வந்து அதுவே ஒரு முகம் சுளிக்கிற விஷயமா தான் இருந்துச்சு. சரி, ஓகே. இன்னொன்று, இந்த படத்தில் நொடிக்கு 100 முறை பொறுக்கின்னு வார்த்தை வரும், கவனிச்சிங்களா? ட்ரெய்லர்லேயே. இந்த படத்தில் எத்தனை முறை சொல்கிறீங்கன்னு தெரில. இந்த பொறுக்கி, தமிழ் பொறுக்கிகள்னு எவன் எழுதுவான்? தமிழ் பொறுக்கிகள் அப்படின்னு சொல்லி எவன் எழுதுவான்? தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் ஒருத்தன் எழுதுவான். அவன் பேர் சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணிய சாமிங்கிறவன் தான் எப்போ பார்த்தாலும் தமிழ் பொறுக்கீஸ்ன்னு எழுதுவான். இந்த சிந்தனை, இந்த உளவியல் இந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கும் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. காரணம் என்ன? பொறுக்கி அழுக்கு பொறுக்கினே அந்த நபரை, அதாவது யார், நம்ம சிவகார்த்திகேயனை அந்த ஹீரோயின், அந்த அம்மா யாரு? ஸ்ரீலீலா. அவங்க யாரு? அவங்க ஸ்ரீலீலா லூ. இந்த ஸ்ரீலீலா லூ இது வந்து பொறுக்கி, அழுக்கு பொறுக்கி. நீங்கள் சொல்லலாம், ஏங்க அவர் வந்து அழுக்கா வந்திருக்காருங்க, ஒரு டைரக்டருக்கு தெரியாதா? திட்டணும், அந்த மனசில் இருக்க அந்த வன்மத்தை கக்கணும். அப்போ அவர் அழுக்கு பொறுக்கி. எதுக்கு இந்த பொறுக்கி? ஏன்னா இந்த பொறுக்கிங்கிற வார்த்தையை பொறுக்கிட்டு வந்திருக்குது இந்த அம்மா. எங்கேருந்து பொறுக்கிட்டு வந்திருக்குன்னா சுப்பிரமணிய சாமி கிட்ட வந்து பொறுக்கிட்டு வந்திருக்கு. ஏன்னா சுப்பிரமணிய சாமி தான் தமிழ் பொறுக்கீஸ்ன்னு எழுதுவான். அதே டோனை இங்கே எடுத்துகிட்டு வர இந்த படத்தில் தமிழ் பொறுக்கின்னு ஒரு வார்த்தையும் வரும் ட்ரெய்லரில். யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவரோட தம்பி மாதிரி அதர்வா வந்து போராட்ட காலத்தில் இது பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து இந்த பொறுக்கிகளை இது பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று வரும். இது ஒன்று. அடுத்து காளி பசங்க செய்கிறது அப்படின்னு சொல்லி பக்தவாச்சலம் பேசுவது போல ஒரு டைலாக். அன்றைய முதல்வராக இருந்தவர் பக்தவாச்சலம். காளி பசங்க அப்படின்னு சொல்லி பக்தவாச்சலம் பேசுகிற மாதிரி ஒரு வசனத்தை வந்து இந்த அம்மா வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காளி பசங்கிறதுக்கு நீ ஒரு வசனம் வைக்க தெரியுதுன்னா அதை சொன்னவன் யாருன்னு உனக்கு தெரியும் தானே? அதை சொன்னவர் வேற யாரும் கிடையாது, சாட்சாட் தடியுடை வேந்தே யார்? ஈவே ராமசாமி நாயக்கர் லூ தான் வந்து காளி பசங்க அப்படின்னு சொல்லி மொழி போராட்ட மாணவர்களை விமர்சித்தவர். அதுவும் அதிகமாக வழக்கமாக சொல்கிற வார்த்தை அது. இப்போ பக்தவாச்சலம் காளி பசங்கன்னு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீ காட்டிடு, நீ வந்து பேசுனது சரின்னு சொல்கிறேன். பக்தவாச்சலம் தமிழர். ஸோ பக்தவாச்சலம் அன்றைக்கி இருந்த முதல்வராக இருந்தார். அவர் ஹிந்தி எதிர்ப்புக்கு, ஹிந்திக்கு ஆதரவாக இருந்தார். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பக்தவாச்சலம் மாணவர்கள்னு தான் சொன்னார். பக்தவாச்சலம் மாணவர்களை காளி பசங்கன்னு சொல்லலை. காளி பசங்கன்னு சொல்லி விமர்சித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி நாயக்கர் லூ சொன்ன காளி பசங்கிற வார்த்தையை எடுத்து பயன்படுத்த தெரிஞ்ச உனக்கு அதை சொன்னவர் யாருன்னு தெரியாதா? ஏன் மாற்றி போடுற? இதுதான் திருட்டுத்தனம், இதுதான் திருட்டு லூத்தனம், இதுதான் திராவிட லூத்தனம். இந்த திராவிட லூத்தனத்தை தான் இந்த சுதா குங்குருலு சொல்லுவாங்க. இதான் பிரச்சனை. இல்ல மாமன்னன் படத்துல ஜெயலலிதா பண்ண விஷயத்தை மாத்தி காட்டாங்க. என்ன சொன்னாருன்னு நம்ம சொல்லிடுவோம். எது காளி பசங்கன்னு சொல்லி இவரை என்ன சொன்னாருன்னா, அவர் எழுதுறாரு, இந்த மொழி போராட்டத்தை பத்தி எழுதுறாரு. என்னென்ன எழுதுறாருன்னு நம்ம ஈவேராவுடைய மொழி போராட்ட பங்களிப்பு என்னன்னா நம்மளா சொல்லலை, அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் 1935 நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தோம். ஏன் நம்ம இருந்தோம்? ஏன்னா அன்னைக்கு வந்து காங்கிரஸ் இதுக்கு நம்ம வந்து நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு நெருக்கடி கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அதில் பிரச்சனைன்னு நம்ம கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரைட்டு. அடுத்து வந்து 1945 இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் நம்ம ஆதரவு தெரிவித்தோம். ஏன் அப்போ ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்னு பார்த்தா, அவன் ஆங்கிலத்தை நீக்கிறேன் அப்படின்னா, ஆங்கிலத்தை நீக்கிட்டு ஹிந்தி கொண்டு வரேன் அப்படின்னா நமக்கு ஆங்கிலம் போயிடக்கூடாது.
அப்போ ஆங்கிலத்துக்காக அன்னைக்கு வந்து நம்ம அந்த போராட்டத்தை ஆதரிச்சோம். இதை நான் சொல்லலை, ஈவேராவே சொல்லுது. இதில் எங்கே தமிழை வளர்ப்பதற்காக எங்கே ஈவேரா இதில் இந்த 2 போராட்டத்தில் பங்கு இருக்கிறாரு? இந்த 2 போராட்டத்தில் ஈவேரா வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஸோ தமிழர் தரப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஆனால் தமிழ் மொழிக்காக இந்த ஆதரவை நான் தெரிவிக்கலைங்கிறத அவரே பதிவு பண்ணுறாரு. நான் என்றைக்குமே தமிழ் மொழிக்காக இந்த ஆதரவை நான் தெரிவிக்கலைன்னு ஈவேராவே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. தன்னுடைய எழுத்துல டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இல்லைங்க, பெரியாரிஸ்ட்டுங்க தாங்க போய் சொல்றாங்க. பெரியார் எப்பவுமே வந்து உண்மை தாங்க சொல்லியிருக்காரு. தன்னுடைய வெறுப்பு ஓப்பனாவே காட்டியிருக்காரு. ஓப்பனாவே தான் சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் சொன்னதை வச்சு தான் நான் பேசுறேன். இது அப்படியே சொல்லியிருக்காரு. ஸோ தமிழுக்காகலாம் நான் வந்து அந்த போராட்டங்களை ஆதரிக்கல. நான் முதல்ல வந்து காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு அது உதவுமேன்னு சொல்லி பயன்படுத்தினேன். புரியுதா? தமிழுக்காக கிடையாது. காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்கணும், அன்னைக்கு ராஜகோபாலாச்சாரிக்கு நெருக்கடி கொடுக்கணும், அதுக்காக நான் பண்ணேன். 2வது போராட்டத்தில் இங்கிலீஷை எடுத்துருவேன் அப்படின்னா அதுக்காக நான் இங்கிலீஷ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஆங்கிலத்திற்காக ஆதரவாக நின்று நான் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தேன். தமிழுக்காக நான் கொடுக்கலன்னு அவரே டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பெரியார் நொன்னான்னு கூப்பிட்டு வந்தேன்னா எரிச்சல் வருமா வராதா? எரிச்சல் வருமா வராதா? சரி, இப்போ அடுத்தவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போராட்டத்தை நான் ஆதரிக்க முடியாது. ஏன்னா தமிழில் வச்சு என்ன பண்ண போகிற நீ? இந்த போராட்டத்தை நான் ஆதரிக்க முடியாது. இந்த போராட்டத்தில் போராடுறவங்களாம் காலி பயல்கள். இதுதான் அடுத்த ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறார்னா, இராணுவத்திற்கு துப்பாக்கி எதற்கு? நான் சொன்னப்போவே இது அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிறப்ப நான் சொன்னப்போவே 4 காலி பசங்களை சுட்டு இருந்தா இந்த போராட்டம் பெருசாக இருக்குமா? அடுத்து, காவல்துறையிடம் தடிகளும் துப்பாக்கிகளும் பூப்பறிப்பதற்கா? இதெல்லாம் ஒரே இதில் எழுதுறாரு அவர். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? அந்த மாணவர்களை கொலை செய், துப்பாக்கி சுடு அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுத்தவரே ஈவேரா தான். நானும் வேணா ஆளுங்க அனுப்புறேன். அதுவும் நான் சொல்கிறேன். இது வந்து எப்போ சொல்கிறேன்னா, இந்த போராட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததுக்கு பெருமை கிரெடிட் எடுக்கிறாரு. இந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் இந்திய அரசு ராணுவத்தை போட்டு எல்லாரும் மக்களை கொன்று நாசமாக்கி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு கிரெடிட் இவர் எடுத்துக்கிறாரு. இந்த பசங்களை இந்த மொழி போராட்டத்துக்கு எதிராக வந்துட்டு யாரும் இப்போ இது பண்ணக்கூடாது, யாரும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, அது இதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போவும் இந்த காலி பசங்க கேட்கல. தமிழர்கள் காலி பசங்கன்னா அவர் தமிழர்களை சொல்கிறார். தமிழர்கள் கேட்கல. இந்த காலி பசங்க போராடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய இயக்க தோழர்கள் கையில் எண்ணெயையும் பந்தத்தையும் கையில் கொடுத்து, தீப்பந்தத்தையும் எண்ணெயையும் கையில் கொடுத்து, யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறானோ அவனையெல்லாம் கொளுத்துன்னு நான் சொன்னேன். நான் அப்படி சொல்லி நம்ம திராவிட இயக்க தோழர்கள்கிட்ட கையில் எண்ணெயும் நெருப்பு கட்டையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துச்சுங்கிறார். இப்போ இவ்வளோ தமிழ் இனத்திற்கும் மொழி போராட்டத்திற்கும் எதிராக பேசிய நபரை கொண்டு வந்து நீ இந்த படத்தில் பேசுகிறியே, ஆதரவாக இருந்தாருன்னு காட்டுறியே, எவ்வளோ பெரிய அயக்கத்தனம் லூ. சொல்லுங்க லூ, இதுதான் லூ. தெலுங்கு லூ இந்த படத்தை எடுத்தால் பிரச்சனைக்குரிய லூவா மாறுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படியே தெலுங்கு பாசத்தில் துரோகம் பண்ணது எல்லாத்தையும் மறைச்சு ஆதரவு தெரிவிக்கலன்னு அவரே எழுதியிருக்காரு. இதெல்லாம் அவரே எழுதுனது தான், இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அப்போ என்னமோ இவங்க தான் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினது மாதிரியும். சரி, திமுகவோட தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ இவங்க ஆதரவு கொடுக்கல. அதில் இந்த படத்துல இவங்களே ஹைலைட் பண்ணுறாங்க, அதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் என் தம்பி இது எப்படி இருக்கு? உன் தம்பியை சுடலாமா? உன் தம்பியை அடிக்கலாமா? உன் தம்பியை கைது பண்ணலாமா? இதுக்கு பதில் சொல்லு. கைது பண்ணிக்கோங்க, இருந்தாலும் என் தம்பி. தூக்கு மேடையை ஏற்றுங்க, இருந்தாலும் என் தம்பி. ஏன்னா தம்பின்னு சொல்லிட்டோம்னா இப்போ தம்பி செய்கிற தப்புக்கு அண்ணனையை அரெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டு. அப்போ தம்பிகள் செய்கிற தப்புக்கு அண்ணாவாக என்னையா நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. தம்பியை கூட்டின்னு போயிருங்க, தம்பியை கூட்டு போங்க, தம்பியை அடிச்சு சாவடிங்க, எங்களுக்கு என்ன? தம்பி அடிச்சா என்ன அடிச்சா மாதிரி அதுக்காக தம்பியை அடிச்சுக்கோங்க. இவ்வளோதான் விஷயம். இதை தான் அண்ணா பண்ணார் அன்னைக்கு. எல்லா காரணமும் இந்த மாதிரி நடந்துகிட்டதுனால தான் அன்னைக்கு அண்ணா மீது பற்று வைத்திருந்த தமிழ் உணர்வாளர் ஒருவர் தன்னைத்தானே எரித்து கொண்டு இறந்தார். இருக்கு, ஏங்க தீ வச்சு இறந்துட்டார் அப்படின்னா அண்ணாதுரையே வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலைங்கிறனால அப்படின்னு. அப்போ ஆதரவு தெரிவிக்கல, மறுத்துட்டாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் பொழுது காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு பயங்கரமான வெறுப்பு வந்துருச்சு. அது வரைக்கும் இந்திய சுதந்திர போராட்டம் அது இதெல்லாம் இருக்கும் பொழுது
அந்த சுதந்திர போராட்டத்திற்காக காங்கிரஸோட அர்ப்பணிப்பு அதெல்லாம் பார்த்து ஒரு அன்பா அணுகிய தமிழர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் காங்கிரஸோட உண்மையான முகத்தை பார்த்ததுனால காங்கிரஸை ஒழிச்சு கட்டி திமுகவை அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அதை அறுவடை பண்ணி அந்த அறுவடை, இந்த மொழி போராட்டத்தை அறுவடை செய்தது திமுக. எங்க அப்ப போராடினவங்களாம் யாருங்க? போராடினவன் தான் செத்துட்டானேங்க. யாருங்க அவங்களாம்? தமிழர்கள்ங்க, தமிழர்கள், தமிழ் மாணவர்கள். சார் சொல்கிறேன், இப்போ இந்த 65 போராட்டத்தில் நம்ம கடந்து போக முடியாத ஒரு ஊர் பொள்ளாச்சி. பொள்ளாச்சியிலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ பொள்ளாச்சி வந்து கடந்து போக முடியாத ஒரு ஊர். காரணம் என்னென்னா, அங்கே தான் அது தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இறந்தாலும் பொள்ளாச்சியில் தான் 100க்கும் மேற்பட்டவர்களை ஒன்றாகவே கொன்று குமித்தார்கள். இந்திய இராணுவம் வந்து கொலை செய்தது. இந்திய இராணுவம் வந்து அங்கே இறக்கி அங்கே கொலை செய்தார்கள். இது அந்த பொள்ளாச்சி படுகொலை என்பது இன்றளவும் பேசப்படாமலே கடந்து போகிற ஒரு விஷயமாக இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஒரே இடத்துல அங்கே பொள்ளாச்சியில் கொலை செய்யப்பட்டார்கள். அங்கே இராணுவம் பண்ண அட்ராசிட்டிஸ் வந்து பொள்ளாச்சி மக்கள் நிறைய இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியுமா தெரியல, ஆனால் அன்றைக்கி முந்தைய தலைமுறைகளுக்கு தெரியும். அவங்க கூட பிறந்த அண்ணனோ அவங்க கூட பிறந்த தம்பியோ அந்த போராட்டத்தில் இறந்தவங்களாம் இன்னும் உயிரோடு தானே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த இராணுவம் அன்றைக்கி என்னென்ன கொடுமைகளை செஞ்சிச்சு அப்படிங்கிறது. இந்தியா வந்து இராணுவத்தை இறக்கிடுச்சு பொள்ளாச்சியில் மக்கள் மாணவர்கள் பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, பெரும் திரளாக போராடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இராணுவத்தை அங்கே இறக்கிட்டாங்க. இராணுவத்தை இறக்கி சுடுங்கன்ட்டாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, சுட்டுத்தள்ளு, எந்த ஒரு கேஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, போ கொலை பண்ணு போ. பயம் வரணும் தமிழுக்காக அப்படின்னு சொல்லி அதை தான் இந்த படத்தில் வந்து காட்சி இடமாக காட்டுறாங்க. அதில் பொள்ளாச்சினே சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வரும்போது இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்ன இந்த படத்தில் என்ன பேர் ஒரே இடத்துல கொண்டுட்டாங்களாங்க? 100 பேர் இல்லைங்க, 100க்கும் மேற்பட்டவர்களை ஒரே இடத்துல கொண்டாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் கொண்டாங்கன்னு தெரியாது. அவங்கள எங்கெங்கே போய் அவங்க உடம்பே கிடைக்கல, இராணுவமாக போய் எரிச்சிருச்சுங்க. ஏங்க நம்ம நாட்டு இராணுவம் தானேங்க, நம்மள எப்படிங்க அப்படி பண்ணோம்? அதுதாங்க இங்கே, அதுதான் இந்த படம். நம்ம நாட்டு இராணுவம் தான். அதுதான் மொழி உணர்வு தேவை. ஏன் நான் தமிழ் தேசியவாதி? இதனால தான் இதை இந்த நிகழ்வு தெரியாத இருக்கிறவன் நீ வந்து இந்திய தேசியவாதியாக இருப்ப. நான் ஏன் தமிழ் தேசியவாதியாக இருக்கேன்? உனக்கு இதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு இது தெரியுது. நம்ம நாட்டு இராணுவம் தான், நம்ம வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிற இராணுவம் தான், நம்மை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பயிற்சி எடுத்துக்கொண்ட இராணுவம் தான். ஆனால் வந்து சுட்டு கொலை பண்ணுச்சு. அந்த இராணுவம் முன்னேறி வராமல் இருக்கிறதுக்கு மக்கள் வந்து அவங்க வீட்டில் இருந்த மெத்தை கித்த எல்லாத்தையும் எடுத்து இந்த பாதைகளில் நெருப்பு எரிச்சாங்க. இராணுவம் முன்னேறி வரக்கூடாதுங்கிறதுக்காக. இராணுவம் வர்ற வழியெல்லாம் வீடுகளை கொளுத்துச்சு. இராணுவம் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வீடுகள் கடைகள் எல்லாம் கொளுத்துனாங்க. மக்கள் வந்து மொழிக்காக போராட்டத்துக்கு வந்துடவே கூடாதுன்னு. ஆனால் அன்றைய கணிப்பு கிட்டத்தட்ட 500 பேருக்கு நிகராக உயிர்கள் போயிருக்குங்கிறது ஒரு கணிப்பு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மிஸ் ஆனவங்க, காணாமல் போனவங்க, மாணவர்கள் இறந்துட்டாங்கங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படிங்கிறது கடந்து ஒரு 500 பேர் வந்து தோராயமாக கொல்லப்பட்டிருப்பார்கள் தமிழ்நாடு முழுக்க. அதில் பொள்ளாச்சியில் மட்டுமே 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்கணும். ஆனால் எதையுமே சரி, அதுக்கடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது யார்? திமுக. என்ன பண்ணீங்க? அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணீங்க? இதுக்கு பதில் சொல்லி இதுக்கு பதில் சொல்லி உன்னுடைய மொழி போராட்டம் உண்மையை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஆட்சி யார் கைக்கு வருது? திமுக கைக்கு வருது. இவ்வளோ பெரிய படுகொலை நடந்துச்சுங்கிறத ஒத்துக்கிட்டு தானே படம் எடுக்கிறப்ப நீ படுகொலை நடந்துச்சுல்ல, அந்த படுகொலை பண்ணவனே நீ எங்கே தண்டிச்ச சொல்லு. ஒரு வருஷத்துலேயே அண்ணா இறந்துட்டாருங்க. அண்ணா இறந்துட்டாருங்க. திமுக தானங்க ஆட்சி. இல்லை, அந்த சோகத்தில் திமுக ஆட்சி என்ன செய்தது? இதுதான் திருட்டுத்தனங்கிறது. இதைத்தான் இப்போ மக்கள் கேட்கணும். இந்த படத்தை போய் பார்த்துட்டு சரி கொலை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த கொலை செய்தவர்கள், இந்த கலவரத்தை தூண்டியவர்கள், இந்த கலவரத்தில் முறைகேடாக இராணுவத்தை பயன்படுத்தி ஹிந்தி வெறியில் தமிழர்களை வேட்டையாடியவன் அவன் யார்? இராணுவம், ஹிந்திக்கார இராணுவம். அவன் இந்திய இராணுவம் வரல, ஹிந்தி இராணுவமாக வந்தான். ஏண்டா ஹிந்திக்கு எதிராக நீ நிற்பியா? என்னடா நீ மயிறு அப்படின்னு சொல்லி துப்பாக்கியில் சுட்டான் மாணவர்களை. அந்த இராணுவ வீரர்களை எத்தனை பேரை நீ குற்றவாளி கூண்டில் ஏற்றிட்ட? இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எத்தனை பேர் இறந்தாங்கல்ல, அதற்கான தீர்வு என்ன? எத்தனை பேர் கைது பண்ண? எத்தனை பேர் மேல் நடவடிக்கை எடுத்த? அதுக்கு பண்ணியிருக்கும்ல தமிழக அரசு. தமிழக அரசு பண்ணியிருக்கணும் இல்லைங்க, ஏன் பண்ணலை? இந்த கேள்வியை இந்த படம் முடிச்சோன்னே கேளுங்க எல்லாரும். ஈழத்தில் நடந்த மாதிரியான விஷயம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை இந்திய இராணுவம் அன்னைக்கு செஞ்சது தமிழர்களுக்கு. அதை பற்றி பேசுறதுக்கே அவனுக்கும் இது இல்லை. அந்த நினைவு மண்டபங்கள் இருக்குது.
அது இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து அது February 12 நடந்தது. இந்த அட்டூழியம் நடந்தது முழுக்க February 12. ஸோ இந்த February 12 தான் இந்த மொழி போராட்டத்தோட உச்ச நாளாக நம்ம எல்லாருமே வந்து நினைவு கூறுறோம். ஸோ இந்த February 12 அன்றைக்கி நீங்கள் பொள்ளாச்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கட்சிக்காரர்களும் அங்கே ஒரு கூட்டம் நடத்துவாங்க. மொழி போர் தியாகிகளுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்துவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஓகே. ஆனால் எத்தனை இப்போ இந்த காணொலி பார்ப்பீங்க, இந்த படம் போய் பார்க்க போகிறவனுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இதை பற்றி? இப்போ இந்த படத்தில் இந்த தெலுங்கு அம்மா வந்து இந்த படத்தை எடுக்கிறேங்கிற பேரில் எடுத்து வச்சிருக்குது. இப்போ இது ஆந்திராவில் என்னவா காட்டப்படும்? தமிழ்நாட்டில் நடந்த துயரமாக காட்டப்படுமா, ஆந்திராவில் நடக்கிற துயரமாக காட்டப்படுமா? தெலுங்கு வாழ்கன்னு தான் போட்டிருக்கு. அப்புறம் என்ன, தெலுங்குக்காரனா வந்து போராடினாலு சொல்லு, தெலுங்கு லூ தான் போராடிச்சாலு ஹிந்திக்கு எதிராக அவன் போராடிந்தானா நீங்கள் சொல்லு. போராடலையே. ஏன் போராடினா? தமிழன் தானே போராடி செத்தான், தமிழன் தானே குண்டடிக்க அடிபட்டான், தமிழனோட வீடுகள் தானே எரிஞ்சுது. அப்போ மொழி போராட்டத்துக்கான கிரெடிட்டை இன்னைக்கு ஆந்திராவில் தெலுங்குக்கு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும், கேரளாவில் மலையாளத்துக்கு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அந்த மொழிகளுக்கு, அந்த மாநில மொழிகளுக்கு இருக்கிறதுக்கான அடிப்படை என்ன? தமிழனோட தியாகம். அன்னைக்கு இல்லைன்னா எல்லாரும் தலையாடிட்டு தானே இருந்தீங்க. ஹிந்தி வருமான்ட்டு எதிர்த்தவன் தமிழன் தானே. அப்போ நீங்கள் தமிழ் வாழ்கன்னு தான் நாங்கள் காமிக்கணும். ஏன் இப்போ தமிழ் வாழ்கன்னு நாங்கள் காட்டினீங்கன்னா அவனுக்கு வெறுப்பு வரும்னா யார் மேலே குறைபாடு? இல்லை, படம் அவங்க ஓட விட மாட்டாங்களாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதே போல் ஒரு தெலுங்கர்கள் செய்த ஒரு சாதனையாக ஒரு படமாக எடுத்தால் இங்கே தமிழ்நாட்டில் அது ஓடாமல் இருக்குமா? இல்லை, அப்படி பார்த்தா சூரரை போட்டு படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா தமிழராக காட்டியிருப்பாங்க. பட் அதோட உண்மையான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பேசிக்காக வந்து இங்கே வந்து தமிழர்கள் தான் உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த உயிர் தியாகம் செய்த தமிழர்களுக்கு தமிழ் வாழ்கங்கிறதுக்காக உயிரை திறந்தாங்க அப்படின்னா அதை நீ சொல்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு? அதை அப்படியே காட்டுறதுக்கு உனக்கு என்ன கேடு? அப்படியே காட்டாமல் நீ போகிற பாரு, இதுதான் திராவிடத்தனம், திராவிட லூத்தனம். அவனுக்கு தெரியணும்ல. ஆமாய்யா பாரியா, தமிழை வந்து இன்றைக்கி மொழி உணர்வோடு இருக்கானா அதுக்கு காரணம் பாரியா, மொழிக்காக உயிரை மாய்ச்சி கொண்ட வேண்டாம். மொழிக்காக தன் மொழி அழிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு தானே கொளுத்திக்கிட்டான்டா தமிழன். அது சாதாரண விஷயம். அது எங்கே போய் உங்கள் வீட்டில் கேண்டில் இருக்கிற கையை விட்டு பாருங்கள், ஒரு கேண்டிலில் கையை விட்டு பாருங்கள். இந்த ஒரு வீட்டில் ஒரு அடுப்பு செய்கிறீங்களே, அடுப்பு செய்யும்போது இப்போ அந்த அடுப்பை போய் தொட்டுருவாங்க. இப்படி தொட்டணும் அப்படிங்கிறீங்களே, இப்படி தொட்டணும் சுங்கிறீங்களே, உடம்புல எண்ணெயை ஊற்றிட்டு எரிக்கும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி உயிரை தியாகம் பண்ணவே தமிழன். அந்த தியாகத்தை சொல்கிறதுக்கு கூட துப்பு இல்லையே உனக்கு. எரிச்சல் வருதா இல்லையா? சொல்லியிருக்கணும்ல, தமிழன் தான் சொல்லணும்ல. அவனுக்கு அப்போ சொன்னால் தானே அவனுக்கு நம்ம மேலே மதிப்பு வரும். தெலுங்கர்களுக்கு தமிழர் மேலே எப்போ மதிப்பு வரும்? தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்த தமிழ்நாட்டில் நடந்ததா சொன்னா தானே பரவாயில்ல, தமிழர்கள் அவங்க மொழிக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க. அப்போ தானே பார்ப்போம் தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்ணியம் இருக்குது, அவங்க பாருங்க தங்கள் மொழியை விடாமல் போராடி இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி அதே போல் தெலுங்குகளுக்கு நீங்கள் போராடுங்க, அதே போல் தெலுங்கு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எனக்கு தெலுங்கு மொழிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழன் செய்த நன்மைகளையும் தமிழன் செய்த தியாகங்களையும் திருட தெரிஞ்ச உங்களுக்கு அதே தமிழன் செஞ்சதுக்கு நீங்கள் முழு கிரெடிட்டும் தமிழனுக்கு கொடுத்தியா? கொடுக்கல. மாறா என்ன பண்ணுற? ஓன் தெலுங்கு லீடர்ஸ் என்ன பேசிகிட்டு இருந்தானுங்க, ஆனால் நீ என்ன படத்தில் காட்டுற? ஓன் தெலுங்கு லீடர் என்ன பேசியிருக்காப்புல, நீ என்ன காட்டிகிட்டு இருக்கிற? அன்றைய முதல்வர் பக்தவத்சலம் தான், தமிழன் தான். ஆனால் அவர் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்ததுனால அவ்வளோ பெரிய துரோகத்தை அவரால் செய்ய முடிஞ்சது. வேடிக்கை பார்த்தாரு சாகிறத. ஆனால் மாணவர்கள் தான் சொன்னார், காளி பையன் சொல்ல. காளி பையன் சொன்னது உங்கள் பையன். ஆனால் நீ என்ன காட்டுற? இதோ இவங்க தான் நம்ம மொழி போராட்டத்துக்கு வந்த மாதிரி, இவங்க தான் வந்து செஞ்ச மாதிரி கிரெடிட் எல்லாம் திருடிட்டு போறீங்களே. இதுதான் கேவலத்திலும் கேவலம். இதனால தான் இந்த படத்தை நம்ம எதிர்க்கிறோம். இந்த படம் மொழி போராட்டத்திற்காக, மொழி உணர்வுக்காக காட்டப்படுற படமாகவே இருந்தாலும் அது உண்மையாக செய்தவர்களை மடைமாற்றி இருட்டடிப்பு செய்து அதையும் ஒரு கற்பனை படம் மாதிரி கொண்டு போய், நீங்கள் கர்நாடகத்தில் இது கற்பனை படங்க, இப்போ கேரளாவில் ஒரு கற்பனை படங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இது ஹிந்தியில் வருதா இல்லையா? எனக்கு தெரியலைங்க, இது ஹிந்தியில் வரும்ல. எப்படி திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி இருக்கோ அதே மாதிரி ஹிந்திலேயும் வரும் போல இருக்கு. இப்போ நான் எனக்கு கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, ஹிந்தியில் வருதா இல்லையா இந்த படம்? தெரியலையே, தேடி பார்க்கணும். இப்போ ஹிந்தியில் வந்து என்ன சொல்லுவேன் இந்த படத்தை? மகாசக்தி அப்படின்னு. ஹிந்திக்கு எதிராக ஹிந்தியே போராடுற மாதிரியா? என்னடா லூசு பயலா இருக்கு. இங்கிலீஷ்க்கு எதிராக ப்ரோ ஹிந்தி போராடுற மாதிரி. இப்போ அதை தானே ஆரம்ப கட்ட புரியுதா? இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கிய பிள்ளைகளும் தெரியுதா?
ஒரு வரலாற்றில் படம் எடுக்கிற, அந்த வரலாறு இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படம் எடுக்கிற அப்படின்னா அதை வந்து டிஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தமிழுக்காக தமிழன் செத்தான் அப்படின்னா தமிழுக்காக தமிழன் செத்தான் தான் சொல்லணும். தெலுங்குக்காக தெலுங்கன் செத்தான், மலையாளத்துக்காக மலையாளி செத்தான்னு சொல்கிறது பச்சை அயோக்கியத்தனம். அதான் நீ பண்ணுற இந்த படத்தில். இது அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தில் நாங்கள் திமுகவுடைய கொள்கையை நாங்கள் பண்ணால் இது உன் கொள்கையை முதல்ல உன் கொள்கைக்கு தகுந்த மாதிரி தான் இன்னும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் நின்றளவும் தமிழ் கட்டாயம் இல்லை. எதற்கு? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. திமுக வந்து பதில் சொல்லு. திமுகவுக்காக பேசுகிற எவனா ஒருத்தர் வந்து பதில் சொல்லு. இன்றைக்கி வரைக்கும் ஏன் இல்லை? இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், இந்த சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த சமச்சீர் கல்வி திட்டம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதிகமாக சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் கட்டாயமாக, அதாவது கட்டாயம் இல்லை, தமிழ் மொழி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். நீங்கள் நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை அப்படியே கிராஃபாக வச்சு நீங்கள் எந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு கிராஃப் பாருங்க. கண்ணுக்கு எதில் பார்க்குறோம், உண்மைக்கு எதில் பார்க்கலாம். அப்போ இதை செய்தது யார்? திமுக, கலைஞர் கருணாநிதி. என்ன அழகாக செஞ்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். நோக்கம் வந்து சமச்சீர் கல்வி. பணக்காரன், ஏழை, எளியவன் எல்லாருக்கும் கல்வி ஒன்று. கேட்கும்போது எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. வாவ், அப்படியே காது அப்படி திருப்பி தேனை ஊற்றுங்க சார் தேனை எப்படி ஊற்றுங்க சார், அப்படியே இந்த படத்தில் ஹீரோயின் இடுப்புக்குள்ள தேனை ஊற்றுற மாதிரி காதுக்குள்ள ஊற்றுங்க சார் தேனை. கருணாநிதி காதுகிட்ட வந்து குசு குசுன்னு பேசுகிற மாதிரி இருக்கு ப்ரோ. கருணாநிதி காதுக்குள்ள வந்து குசு குசுன்னு பேசினா கரகரகரன்னு இருக்கும், காது சீல் வடிஞ்சு போயிடும். பேசாமல் இருங்க. வந்துட்டு நான் ஒரு தேன்னு சொன்னோம்னா அதோட இருந்துங்க, அது குரல் தேனாது. சரி, கட்டுமரம் காதுக்குள்ளே போன மாதிரி இருக்கு போதுமா? கட்டெரும்பு காதுக்குள்ளே போன மாதிரி இருக்குங்க. சரி, லொல்லு சபா மனோகர் ரொம்ப நாளாக படத்தில் எதுவும் நடிக்காமல் இருந்தார். இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம் ப்ரோ. கரெக்டாக பொருந்தும். அப்படி அந்த தண்டபாலத்துக்குள்ள தலைவர் காட்சியெல்லாம் பண்ண சொல்லுங்கள். சரி, இப்போ சொல்கிறேன். கேட்கும்போது அவ்வளோ ஒரு இனிமையாக அந்த இருக்குல்ல, எவ்வளோ பெரிய நயவஞ்சக திட்டம் தெரியுமா அது சமச்சீர் கல்வி? ஏன் அப்படின்னா, நீ சமச்சீர் கல்வியை கொண்டு வர அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ஸை மூடி இருக்கணும். அதையும் ஆக்டிவாக விட்டுட்டுங்க. நீ பிரைவேட் ஸ்கூலை வச்சுட்டு சமச்சீர் கல்வியில் எல்லாரும் ஒரு ஃபீஸ் தான் வாங்கணும்னு சொல்லி கொண்டு வரீங்க. கேட்கும்போது நல்லா இருக்குல்ல. ஆனால் இப்போ ஸ்கூல்ஸ் என்ன பண்ணும்? ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, நல்லா வந்து இப்போ வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குற ஸ்கூல் இருக்குது. நீ என்ன சொல்கிற? சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வச்சுக்கணும். சமச்சீர் கல்வி திட்டம் வச்சுருக்க எல்லா ஸ்கூலும் ஒரே ஃபீஸ் தான் வாங்கணும் அப்படின்னா இவனுக்கு இது கட்டுப்படி ஆகுமா? பிஸ்னஸா? அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவான்? சிபிஎஸ்சியாக மாற்றுவான். இப்போ தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும்னு ஏதாவது நீ கட்டுப்பாடு வச்சுருந்தியா? இல்லை. சரி, சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழ் கட்டாயம்னு இன்றைக்கி வரைக்கும் நீ வச்சுருக்கியா? இல்லை. அப்போ என்ன ஆகும்? அது வரைக்கும் மெட்ரிகுலேஷனாக ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபீஸை வந்து வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சவொடனே எல்லா பிஸ்னஸ் மேனும் ஆஸ் ஏ பிஸ்னஸ் மேன் என்ன யோசிப்பான்? சிபிஎஸ்சிக்கு கன்வெர்ட் ஆனான். சிபிஎஸ்சிக்கு கன்வெர்ட் ஆகும்போது சிபிஎஸ்சியில் தமிழ் கட்டாயமே கிடையாது. மாணவர்கள் தமிழ் எடுக்கல. எதுக்குங்க எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிறான் கட்டாயமே இல்லாமல்? ஆனால் அதே சிபிஎஸ்சியில் ஹிந்தி கட்டாயங்க. இப்போ புரியுதா? இப்போ யாருக்கு நீ வேலை பார்த்துருக்கீங்க? ஹிந்திக்காரங்கள். அப்போ ஹிந்தியை வந்து தமிழரிடம் திணிக்கக்கூடிய வேலையை மறைமுகமாக செய்தது திமுக தானே. வெளிப்படையாக செஞ்சால் மாட்டிக்குவோம். இதுதான் திருட்டுத்தனங்கிறது. இதுதான் திருட்டுத்தனம். இதுதான் பின்வாசல் வழியாக உள்ளே வருவதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் குடும்பம் டேரெக்டாக வந்து ஹிந்தியை வந்து எல்லா ஸ்கூலையும் கொண்டு வான்னு சொன்னோம்னா தமிழன் திரும்ப போராடிடுவான். அப்போ அதை சொல்லக்கூடாது. அப்போ சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வா. இந்த சமச்சீர் கல்வியில் ஃபீஸ் இவ்வளோ தான் வாங்கணும்னு வச்சுக்கோ. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்காக சிபிஎஸ்சிக்கு மாறிடுவான். சிபிஎஸ்சியில் தான் ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி இருக்குல்ல, வந்துட்டு போகுது ஹிந்தி. எவ்வளோ நேக்கா! இதுதான் திராவிடத்தனம். இவங்க குடும்பத்தினர் வச்சிருக்க ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். நீ என்ன சமச்சீர் கல்வி வச்சா பாடம் நடத்திக்கிட்டு இருக்க? உன்னோட பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பிஸ்னஸ்ன்னு வந்துட்டினாவே சிபிஎஸ்சி தான். அதில் தான் ஃபீஸ் வாங்க முடியும் அதிகமாக. அந்த ஃபீஸு இந்த ஃபீஸ் சமச்சீரில் ஃபீஸ் வாங்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வழி படிச்சினா உன் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நீ ஸ்கூல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நான் அப்போ நீ கொண்டு வரணும் என்ன பண்ணிடுவான்? குறைஞ்சபட்சம் ப்ரைவேட் ஸ்கூலே இருக்காதுங்க, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம். அதுவும் இல்லை. அப்போ எவ்வளோ நயவஞ்சக வேலையை நீங்கள் பண்ணி கடைசியில் இன்றைக்கி படிக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள்ட்ட குறைந்தபட்சம் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, சிபிஎஸ்சி சிலபஸில் தமிழ் கட்டாயப்படுத்துன்னு சொல்கிறோம். இதை நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் சொல்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? கர்நாடகாவில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் கன்னடம் கட்டாயம். சூப்பர். கேரளாவில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் மலையாளம் கட்டாயம். ஆந்திராவில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தெலுங்கு கட்டாயம். தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும் தமிழ் இல்லை. என்ன கட்டாயம் இல்லை? என்ன ஆகும் தமிழ்? இது அழியிறதுக்கு காரணமாக இருக்கிறது யாரு? குழந்தைங்களுக்குலாம் வந்து எழுத படிக்க தெரியாது. ஏன் நீ இப்போ கொண்டு வந்துரு, நீ ரொம்ப நல்லவன், இந்த படம் முடிவில் நீ கொண்டு வந்துரு, இந்த படம் வெளியாகும் போது கொண்டு வந்துரு, நீ நல்லவன், திருப்பி ஆட்சி அமைச்சிருவாங்களே, கொண்டு வந்துரு. நீ நான் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்ல, கொண்டு வந்துரு. சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழ் கட்டாயம் ஒரு ரூலை கொண்டு வந்துரு.
கொண்டு வந்துருவாங்க ப்ரோ. கொண்டு வந்துரு, பார்க்கலாம். கொண்டு வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அவ்வளோ வெறுப்புங்க இவங்களுக்கு தமிழ் மேலே. தமிழ் வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழி அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வெறுப்பு அவர்களுக்கு தமிழ் மீது. இதைத்தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். அதனால தான் இந்த அம்மாவுக்கும் தமிழ் மீது வெறுப்பு தான். அதனால தான் ஆந்திராவில் தெலுங்குன்னு காட்டுது, கர்நாடகத்தில் கன்னடம்னு காட்டுது, கேரளாவில் மலையாளம்னு காட்டுது, ஹிந்தியில் ஹிந்தினே காட்டும்னு நினைக்கிறேன் பைத்திய மாதிரி. என்ன ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக ஹிந்தியர்களே போராடியார்கள்னு ஏதாவது காட்ட போகுது. ஜி என்னன்னு பாருங்க. சேனைக்கு தேவை ஹே ஹிந்தி ஹே அப்படின்னு சொன்னாலும் தமிழை காக்க சேனை ஒன்று தேவைன்னு பாரதிதாசன் பாடல் எடுத்துகிட்டு வந்து பேச தெரியுது. செந்தமிழ் காக்க சேனை ஒன்று தேவைன்னு. அதே போல் ஹிந்தியில் என்ன போடுவேன்? ஹிந்தி ஹேன்னு போட்டுருவோம். பாரத் ஹே தேவை ஹே ஹிந்தி ஹே அப்படிம்ப. அப்படி தான் இருக்கும் போல் இந்த படம் லட்சணமாக எடுத்து வச்சுருக்காங்க. கடுகளவு இவர்கள் தமிழர்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்ல. தமிழுக்கு இவர்களால் எந்த நன்மையும் இல்லை. இதைத்தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். சரி, இப்போ இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது இல்லை, இதுக்கு ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா? என்ன அறுவடை பண்ண பார்க்குறாங்கன்னு கேட்குறேன். என்ன எமோஷன்? திமுகவை தான் இவ்வளோ போராட்டங்களுக்கு கடந்தும், இவ்வளோ அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு கடந்தும் நாங்கள் இன்னும் நிற்கிறோம், உங்களுக்காக நாங்கள் தான் நிற்கிறோங்கிறத காட்டணுங்கிறது தான் இவங்களுடைய இன்டென்ஷன். அதாவது பெரியார் மட்டும் இல்லைனா மாதிரி திமுக மட்டும் இல்லைனா. ஆனால் நீங்கள் இப்போ பண்ண கூத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு தான் ப்ளஸ் ஆக மாறும். ஏன்னா மொழி போராட்டத்தில் நீங்கள் பண்ண அட்டூழியங்கள்லாம் இந்த படத்து மூலமாக உங்களுக்கு வெளியில் வரப்போகுது. எக்ஸ்போஸ் ஆக போகிறீங்க. ஸோ பண்ணுங்க தான், எங்களுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷம். இப்போ இந்த படம் எடுக்கிறனால தான் இதெல்லாம் பேசுகிறதுக்கும் நாங்கள் இப்போ இதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கோம். இந்த படத்தை வச்சு இந்த மக்கள் பார்க்க வருவாங்க. ஏன்னா அதுதானே சினிமாக்காரங்களை வச்சு தானே நீங்கள் மூல செலவு பண்ணி தமிழ் சமூகத்தை இன்னும் அறியாமையிலும் மூடத்தனத்திலும் வைத்திருக்கிறீங்க. நமக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. ஏதோ வந்து இந்த பார்வதியா அந்த விஜய் பார்வதி, அப்புறம் வந்து காமர் உதயன்னு ஒருத்தன், இவங்க 2 பேரையும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனா அதுக்கு உட்காந்து கேக் வெட்டிட்டு உட்காந்துட்டு இருக்குது ஒரு கூட்டம். தமிழ் கூட்டம் குடும்பமாக பார்த்துட்டு கேக் வெட்டிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கானுங்க. இவ்வளோதான் இவங்களுக்கு அரசியலும் தெரியல, தமிழர்களை சுற்றி நடக்கக்கூடிய சதியும் தெரியல. இந்த படத்தில் சொல்கிறது கோயம்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஜனநாயகனில் கோயம், மிஷன் கோயம், இதுதான் மிஷன் கோயம். மிஷன் ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு உணர்வும் இல்லாமல். நமக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த உணர்வோடு இறந்தார்கள், அந்த உணர்வு அவங்க இறந்தாங்க ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்த உணர்வு எதற்காக இருந்துச்சு? எதிர்காலத்தில் தமிழ் வாழணுங்கிறதுக்காக இருந்துச்சு. எதிர்காலத்தில் தமிழ் வாழுதா? நம்ம யார் மேலே குறை, யார் மேலே நொந்து கொள்வது? இவர்கள்லாம் திருட்டுலூன்னு நமக்கு தெரியுதுலூ, யார் மேலே குறை? நம்ம மேலே தான். இவர்களுக்கு இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டு, இவர்களுக்கு இன்னும் அண்டி பொழைச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குல்ல. 200 கொடுத்தா, 300 கொடுத்தா, 400 கொடுத்தா. இந்த படத்தோட முடிவில் ப்ரொடியூசர் பை யார்? இது இன்பா. ப்ரொடியூசர் பை இன்பா. இதுதான் தமிழர்களுடைய விதி. இவர்கள் சாதித்தது இதுதான். இந்த மொழி போராட்டத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தமிழ் மொழியை அழித்து தாங்கள் வாழ்ந்தார்கள். தாங்கள் வாழ்ந்ததற்கான சாட்சியே அந்த படத்தோட எண்டிலேயே காட்டிட்டாங்க. இந்த மொழி போராட்டத்தால் நடந்த நன்மை என்ன? இன்பா. ப்ரொடியூசர் பை இன்பா. இதுதான் மொழி போராட்டத்தில் 500 பேர் பொள்ளாச்சியில் செத்ததுக்கு, தமிழ்நாடு முழுக்க தங்களை தீயிட்டு எரித்து தமிழன் செத்ததுக்கு பயன் என்ன? ப்ரொடியூசர் பை இன்பா. இதுதான் பயன். இதுதான் இந்த நம்ம வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த படம் தமிழ் வாழ்கன்னு வருது, அதனால் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில நவீன புரிதல் கொண்ட சில நபர்கள்லாம் பதிவு போடுறத பார்க்க முடியுது. தயவு செஞ்சு எந்த கட்சிக்காரங்கிறத நீங்களே ஆய்வு செஞ்சுக்கோங்க. நம்ம சொன்னோம்னா கடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஐடிவிங்க தூக்கிட்டு வராதிங்க. இந்த மாதிரி தப்பு செய்யும்போது போய் கேளுங்க, துப்பு கட்டு குனிஞ்சு நிற்காதீங்க. இல்லை சான்ஸ் கிடச்சா வந்து நம்மளை வந்து அடிச்சு விட பார்க்கறது, இல்லை வந்து முத்திரை குத்துறது, கோவத்தை வச்சுட்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறது. இதில் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரோட கருத்து 3 பேர் மர்றா இருக்குது. இவர் நீங்கள் சொல்கிறவர் அப்படி போடுறாரு, அவர் வேற பற்றியே எழுதுறாரு. ஏதாவது ஒன்று பேசுங்கப்பா, போட்டு எல்லாரையும் குழப்பி விட்டுக்கிட்டு நம்மளை மட்டும் கார்னர் பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம வந்து என்னென்னா கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு என்னவோ அதை நம்ம சொல்லுவோம். ஒரு பக்கம் ஒன்று பேச, இன்னொரு பக்கம் அங்கே அப்படிலாம் இல்லை. எதுவோ என்ன வரையறையோ அந்த வரையறை, என்ன இதுவோ அதுதான் நம்ம பேசுறதுனா. நம்ம முன்னுக்கு பின் முரணாக இருந்தோம்னா நமக்கு பேர் இல்லை, அவ்வளோதான். நம்ம சொல்கிற கருத்து என்ன கான்டெக்ஸ்ட்டில் என்ன இடத்துல சொல்லணுமோ அதுக்குன்னு உண்மையாக நிற்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் நிற்கிறீங்களா? ஜனநாயகன் படத்தை எதிர்க்கிறீங்க, எதிர்த்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படங்களெல்லாம் எதிர்க்கிறதுல தப்பே கிடையாது. அதற்காக இந்த படத்துக்கு நான் முட்டு கொடுப்பேங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு. இந்த படத்தில் மொழி போராட்டத்தை காட்டுகிறார்கள். ஆனால் இந்த மொழி போராட்டத்தை காட்டுவதால் தமிழர்களுக்கு உணர்வு வருமா? திரும்ப தமிழர்கள் முட்டாளாக்கப்படுவார்களா? இதுதான் கேள்வி. தமிழர்களுக்கு உணர்வு வந்துச்சுன்னா சந்தோஷம், ஆனால் உணர்வு வருமா? எப்படி வரும்?
தமிழர்களுக்கு பெருமைனாவது வருமா? வராது. ஏன்னா அதான் மாற்றி காட்டுறாங்களே. அப்போ பெருமையும் அங்கே வராது, உணர்வும் வராது. ஏன் உணர்வு வராது? அதான் நாங்களாம் பார்த்துக்கிட்டோம், எங்ககிட்ட தான் கவர்மெண்ட் இருக்குன்னு அவங்க சொல்ல போகிறாங்க. புரியுதா? நாங்கள் தான் போராடணும், நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம், எங்ககிட்ட தானே கவர்மெண்ட் இருக்குது, நீங்கள் திரும்ப போய் படிங்க. இதை தானே அன்றைக்கி அண்ணா சொன்னார். மாணவர்கள் வராதிங்கன்னு தானே சொன்னார் போராட்டத்துக்கு. நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னது என்ன? நீங்கள் தான் பார்த்து கிழிச்சிட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் பார்த்து கிழிச்சிக்கிட்டீங்க. மாணவர்கள்லாம் இறங்கி எல்லா இளைஞர்களும் இறங்கினதுக்கப்புறம் தானே ஜல்லிக்கட்டை தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சுது. இப்போ எஸ்ஐஆருக்கு நீங்கள் பார்த்து கிழிச்சிட்டீங்க. இப்போ திரும்ப இறங்கணும். இறங்கினா தான் விடிவு. இவனுங்களை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க பாரு. ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த கட்சியுமே நடத்தலை தனிச்சு. அதே மாதிரி தான் மொழி போராட்டமும் இருந்திருக்கு. மொழி போராட்டமும் அப்படி தான் இருக்கும். நாளைக்கு எஸ்ஐஆர் போராட்டமும் அப்படி தான் இருக்கணும். எஸ்ஐஆருக்கு நம்ம போராடலை அப்படின்னா எல்லாரும் ஒருங்கிணைத்து, நான் தான் சொல்கிறேன், நான் அந்த புறா கதையை பல முறை சொல்லியிருக்கேன். இந்த இதில் ஒரு வேடனுடைய புறா கூண்டுக்குள்ளே புறாவுடைய வலையில் பல புறாக்கள் மாட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு புறா மட்டும் தவிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன மாதிரி, ஆனால் ஒரு புறா தவி பார்த்தாலும் பறக்க முடியாது. தவி பார்த்தா அந்த புறா மட்டும் அடிச்சு போட்டுருவான். ஆனால் அனைத்து புறாக்களும் ஒன்றாக பறந்தாலும் அந்த வலையை அறுந்து போகும். அவ்வளோதான் விஷயம். எல்லா புறாக்களும் ஒன்றாக பறக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இங்கே இவர் பண்ணுங்க, அவர் பண்ணுங்க அப்படின்னு ஒருமித்தமாக வாங்க பண்ணுவோம். அதுதான் ஒரு சரியான போராட்டமாக இருக்கும். அதுதான் ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். அதுதான் ஒரு சரியான அரசியலாகவும் இருக்கும். நீ இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பண்ணிக்கிறோம், நாங்கள் தான் கட்சி வச்சுருக்கோமே, நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோமே, பண்ண மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து எஸ்ஐஆர் போராட்டத்தில் எல்லா கட்சியும் சந்தி சிரிக்குது. இப்போ எந்த போராட்டமும் இல்லை, சும்மா ஒரு அறிக்கையை விட்டுட்டு அப்படியே மல்லாக்கப்படுத்தாச்சு எல்லாம். இப்போ வட இந்தியர்களோட வாக்கு உள்ளே வருது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது, நாங்கள் ஹிந்திக்காரங்களுக்கு எதிரானவங்க இல்லை. இந்த படத்தில் ஒரு டைலாக், அவங்க கரெக்டாக ட்ரெயினில் வராங்க பார்த்தீங்களா? இப்போ அதே தான், அப்படி ஹிந்திக்காரங்களுக்கு எதிரானவங்க இல்லை. நான் சொல்கிறேன், ஹிந்திக்காரங்களுக்கு எதிரானவங்க இல்லை, ஆனால் ஹிந்திக்காரங்களோட குடியேற்றத்துக்கு எதிரானவங்க. ஹிந்திக்காரன் வந்து குடியேறிட்டே இருந்தால் அது ஹிந்தி குடியேற்றத்துக்கு எதிரானவங்க தான். தமிழங்க அப்படியே மாற்றுறாங்க பாருங்க. நீங்கள் வந்து தங்கிக்கோங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைப்பா, அது உங்கள் உரிமை போயிடும். டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்க தெரியுதுல. அப்போ இங்கே வந்து நாளைக்கு வந்து டெல்லியும் இதுவும் ஒன்றுங்கிற மாதிரி ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹிந்திக்காரெல்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னா தமிழுக்கு பெப்பா தான் மண்டையை ஏற்று. ஹிந்திக்காரன் வந்து உட்காந்து செட்டில் ஆகிட்டே இருக்கிறதுக்கு எல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அதே தான் நடக்கும். என்ன ராணுவம் வரைக்கும் அடிக்க தேவையில்லை, பக்கத்தில் இருக்கவனே கிளப்பிட்டு அடிக்க வைப்பான். இதுதான் நடக்கும். அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவன் வாட்டும் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், நீ தான் கதறிக்கிட்டு இருப்ப. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. உண்மையான தமிழுக்காக நிற்கக்கூடியவர்கள் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களாக தான் இருக்க முடியும். தமிழ் தேசிய சிந்தனையிலேருந்து விலகி போயிட்டு திராவிட சிந்தனையோ இல்லை கம்யூனிஸ்ட் சிந்தனையோ இல்லை வந்து திராவிட இல்லை வேறு ஏதாவது இந்திய தேசிய சிந்தனையோ சிந்தனை எதுவாக இருந்தாலும் தமிழுக்கு உண்மையாக இருக்க முடியாது அவனால். ஏன்னா அந்த சிந்தனைகள் தமிழுக்கு எதிராக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ தமிழ் தேசிய சிந்தனை என்பது தான் தமிழுக்கும் இனத்திற்கும் நம் மொழிக்கும் நம்மளுடைய அடையாளங்களுக்கும் உறுதுணையாக என்றைக்குமே இருந்திருக்கிறது. இது இந்த மொழி போராட்ட காலகட்டத்தில் தங்களை உயிர் மாய்த்து கொண்டவர்களோட சிந்தனையும் சித்தாந்தமும் தமிழ் தேசியம் தான், திராவிடம் இல்லவே இல்லை. இதுதான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். சரி, ஓகே. ப்ளூ சட்டை மாறன், பிரசாந்த், அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி ஆளெலாம் கூட வந்து ரிவ்யூலாம் பண்ணலாம். நான் சில பேர் வந்து இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறவங்களோன்னு பயமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி பாரி. நன்றி.